சார்ந்த நோய்களை பற்றியும் அவற்றை தடுக்கும் முறைகளை பற்றியும் அதற்கான நவீன சிகிச்சை முறைகளை பற்றியும் நம்மிடையே டாக்டர் பிரியா சொக்கலிங்கம் அவர்கள் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களை வாரம் வாரமாக தொடர்ந்து பல்லாண்டு வாழ்க அப்படின்ற நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கடந்த சில வாரங்களாக இதய நோய்கள், அதாவது மாரடைப்பு போன்ற கொடிய நோய்களிலிருந்து விடுபடுவது எப்படி, தடுப்பது எப்படி, அதை குணப்படுத்துவது எப்படி, வாழ்க்கை முறை மாற்றங்கள் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத சில முக்கியமான கருத்துக்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம், உங்களுடைய பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு என்னன்னு சொல்கிறது, அஞ்சைனா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாரடைப்பு அந்த வியாதியில் வரும் ஒரு நெஞ்சு வலி, அதாவது உடலின் மேல் பாகத்தில் நெஞ்சு, வயிறு, கழுத்து பகுதி, கீழ்த்தாடை, முதுகு, மேல் முதுகு, அப்புறம் கை, இடது கை, இந்த மாதிரி மேல் பாகத்தில் வரக்கூடிய ஒரு வலியை செஸ்ட் பெயின் அல்லது அஞ்சைனா அப்படின்னு சொல்கிறோம். இது மாரடைப்பினால் வரக்கூடிய ஒரு வலி. மிகவும் ஒரு பயங்கரமான வலியாக தான் இது இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்திருக்கலாம். நிறைய சினிமாக்களில் கூட காமிச்சிருக்காங்க. ஒரு அஞ்சைனா, அதாவது மாரடைப்பு, அந்த நெஞ்சு வலி வரும்பொழுது அந்த நபர் ரொம்ப ஒரு துடிச்சு போயிடுவாங்க, வேர்த்து கொட்டும், சில சமயம் மயக்கம் வரலாம், மூச்சு அடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்படலாம். இப்போ நீங்கள் இந்த ஸ்லைடில் பாருங்கள், இந்த படத்தில் பாருங்கள், ஒரு ஆண் வந்து அவர் மார்பகத்தை பிடித்து கொண்டு வலியில் துடிக்கும் ஒரு படத்தை பார்க்கிறீர்கள். இதுதான் அதிக சமயம் மாரடைப்பு வரும்பொழுது இந்த மாதிரியான ஒரு நெஞ்சு வலியில் ஆண்களும் பெண்களும் தவிக்கிறார்கள். முக்கியமாக ஒரு பெரிய பாரத்தை வைத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு யானையே வந்து நெஞ்சு மேலே உட்கார்ந்த மாதிரி ஒரு வலி டாக்டர், அது அப்படி ஒரு அந்த அதிகமான வலியை நாங்கள் உணர்ந்ததே இல்லை, அந்த மாதிரி ஒரு வலி இருந்தது அப்படின்ட்டு ரொம்ப விளக்கியும் சொல்ல முடியுது. ஸோ அந்த பக்கத்தில் இருக்கிற படத்தில் பார்த்திங்கன்னாலும் வெறும் நெஞ்சு பகுதியில் மட்டுமே இருக்காது இந்த வலி. இது உடலின் மேல் பாகத்தில், நான் சொன்ன மாதிரி அதில் கலர்ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க இல்லையா, செஸ்ட்டு, அப்புறம் வயிற்றின் மேல் பகுதி, ஆப்டமன், கழுத்து பகுதி, மெயினாக கழுத்தில் ஒரு அமுக்கிற மாதிரி, ஒரு அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம். அப்புறம் கீழ்த்தாடை, பல்லு வலின்னு கூட சில பேர் அதை மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி வயிற்று பகுதியில் வரக்கூடிய வலியை கேஸ்ட்ரைட்டிஸ், வயிற்று எரிச்சல்னால் வரக்கூடிய ஒரு வலின்ட்டு நிறைய பேர் அதை மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற வலி சில சமயம் பரவலாம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, மார்பகத்துலேருந்து கைக்கோ முதுகுக்கோவும் அந்த வலி பரவலாம். ஸோ ரேடியேட்டிங் பெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி அஞ்சைனா அப்படிங்கிறது ஒரு எல்லாரும் தெரிஞ்சு வைத்து கொள்ள வேண்டிய ஒரு வலி. ஏனெனில் அதை உடனே அடையாளம் கண்டுபிடித்து மருத்துவ சிகிச்சை பெற்றால் டெஃபினட்டாக நம்ம அந்த மாரடைப்பு, கொடிய நோயான மாரடைப்பிலிருந்து நல்ல ஒரு தீர்வு காண முடியும். நிறைய பேர் வந்து எங்ககிட்ட இப்போ அடிக்கடி கேட்குற கேள்வி, இந்த படத்தில் பாருங்கள், அடுத்த படத்தில், மாரடைப்பு பெண்களை தாக்குமா அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கிற இப்போ ஒரு பெரிய சந்தேகம். முன்பெல்லாம் வந்து மாரடைப்பு முக்கியமாக ஆண்களுக்கு தான் வருது அப்படிங்கிறது நாங்களும் மருத்துவர்களும் நினைத்து கொண்டிருந்தோம். ஏனெனில் 1950, 60 ஆண்டுகளெல்லாம் வந்து அறிவியல் பூர்வமாக வந்து ஆண்களை, அது வரைக்குமே ஆண்களை தான் அந்த வியாதி, அதாவது இதயம் மற்றும் இரத்த குழாய் சம்மந்தப்பட்ட வியாதிகள் எதெல்லாம் வரும். அப்போ அதில் மாரடைப்பு, பக்கவாதம், இரத்த கொதிப்பு, அதாவது ஹை பிளட் ப்ரெஷர் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான இரத்த குழாய், மாரடைப்பு, இந்த மாதிரி வியாதிகள் ஆண்களில் தான் அதிகமாக பார்த்துட்டு இருந்தோம். இதற்கு சில விளக்கங்களும் உண்டு. பெண்களில் அந்த மாதவிடாய் வரும் காலத்தில் ஈஸ்ட்ரோஜன் என்ற ஒரு முக்கியமான ஹார்மோன் சுரக்கிறதுனால அவர்களுக்கு இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் வரதில்லை, குறைந்த அளவில் வருகிறது. ஆனால் மாதவிடாய் நின்ற பிறகு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக வர வாய்ப்புண்டு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம்.
ஆனால் முக்கியமாக லாஸ்ட் ஒரு 30-40 இயர்ஸ் 1980 அந்த வருடங்களிலிருந்தே இப்போ வரைக்கும் பார்க்குறதுல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லா வயதிலையும் சமமாகத்தான் மாரடைப்பு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பெண்களில் வர அந்த செஸ்ட் பெயின், அதாவது அஞ்சைனான்னு சொன்னோம் இல்லையா, அது ஆண்களுக்கு வரக்கூடிய அந்த அஞ்சைனா ஒரு செஸ்ட் பெயினை விட வேறுபட்டு தான் இருக்கிறது. ஸோ இதை ஏடிபிக்கல் அஞ்சைனான்னு சொல்லலாம். சில பேர் இதை விமெனில், அதாவது பெண்மணிகளில் வரக்கூடிய நெஞ்சு வலியே வேறு மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் பார்க்குற மாதிரி நெஞ்சில் அதிகமான வலி இருக்க வாய்ப்பில்லை பெண்களுக்கு. சில பேருக்கு வருவதுண்டு மேல் டைப் அஞ்சைனான்னு சொல்கிறோம். ஆனால் ஃபீமேல் டைப், அதாவது ஏடிபிக்கல் அஞ்சைனா தான் பெண்களில் நிறைய பார்க்குறோம். இந்த ஒரு பெண்மணி கழுத்தை பிடித்து கொண்டிருக்கிறார் இல்லையா, ஸோ கழுத்து பகுதியில் வலி வரலாம். நான் சொன்ன மாதிரி கீழ்த்தாடை, அப்புறம் ஷோல்டர், அதாவது தோள்களிலோ இடது கைகளிலோ வலி வரலாம். சில பேருக்கு வலியாகவே இல்லாமல் ஒரு டயர்ட்னஸ், அதிகமான ஒரு சோர்வு, ஏதோ ஒரு மாதிரியான ஒரு வித்தியாசமாக அவங்களுக்கு உடல்நிலை இருக்கும். ஸோ இதை தான் அவங்க விளக்கி சொல்லுவாங்க. எங்களுக்கு எதுவும் வலியாக இருந்ததான்னு கேட்டால் அவங்க வலி இல்லை டாக்டர், ஆனால் ஒரு கடந்த ஒரு சில நாட்களாகவோ வாரங்களாகவோ ரொம்ப அதிகமான சோர்வு இருந்தது, எப்போதும் செய்யக்கூடிய வேலைகளை செய்ய முடியவில்லை, இந்த மாதிரியும் அவங்க அதை உணர்றாங்க. ஸோ இதை நம்ம எல்லாருமே, பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்கள் எல்லாருமே இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ பெண்களுக்கு வரக்கூடிய மாரடைப்பின் தன்மை சிறிது வேறுபட்டு தான் இருக்கிறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், டெஃபினட்டாக இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் டிலே பண்ணக்கூடாது, காலத்தை கடத்தக்கூடாது, தாமதிக்கக்கூடாது. செஸ்ட் பெயின் இல்லையே அதனால் இது ஹார்ட் அட்டாக்காக இருக்காது அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தோடு நம்ம காலத்தை கடத்தி விடக்கூடாது. அதனால் பெண்களே நீங்கள் எல்லாருமே இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆண்களும், வீட்டில் பெண்கள் இருக்கிற ஆண்களுமே இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதிக அளவில் பெண்களிலுமே உயிரை பாதிக்கக்கூடிய வியாதி, உயிரை எடுக்கக்கூடிய வியாதின்னு பார்த்திங்கன்னா அது மாரடைப்பு தான். இப்போ புற்றுநோயை விட உலக அளவில் மாரடைப்பு அதிகமான பெண்களை தாக்கி கொண்டிருக்கிறது, உயிர்களையும் பறித்து கொண்டிருக்கிறது. இது ஒரு அவல நிலை என்று தான் சொல்ல வேண்டும். கேன்சர், அதாவது பிரெஸ்ட் கேன்சர், மற்ற கேன்சர்ஸ்க்கு இருக்கிற அவேர்னஸ், இது விமெனில் வரும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இன்னும் விமென் கிட்ட இல்லை. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கருத்து, நீங்கள் எல்லார்கிட்டையும் இதை பகிர்ந்துக்கணும். முடிந்த அளவுக்கு சமுதாயத்தில் எல்லாருமே ஒன்று கூடி இந்த மாதிரியான மாரடைப்பு போன்ற வியாதிகள் பெண்களையும் தாக்கலாம், அவர்களும் அதிலிருந்து காப்பாற்றிக்கொள்ள சில வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பரப்பணும். முக்கியமாக அறிகுறிகள் வந்த பிறகும் புறக்கணிக்கக்கூடாது. எங்களுக்கு தெரிந்த சில நோயாளிகளே அறிகுறிகள் வந்து ஒரு சில மாதங்கள் கூட புறக்கணித்துக்கிட்டு இது வந்து ஒன்றுமே இல்லை, இது அநேகமாக யூஸ்வலாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் அப்படின்னு நினச்சிட்டு அதை டிலே பண்ணுறதுனால அவர்களுக்கு வரக்கூடிய அந்த மாரடைப்பின் தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த எபிசோட் மூலிமா நான் இந்த ஒரே ஒரு கருத்தை தான் சொல்ல விரும்பிக்கிறேன். பெண்களுக்கும் மாரடைப்பு வர அதிகமான வாய்ப்பு உண்டு. முக்கியமாக ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரே அளவு மாரடைப்பு வந்தால் அதனால் இறக்கக்கூடிய வாய்ப்பு பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கிறது. இது பயமுறுத்துறதுக்காக இல்லை, கண்டிப்பாக. ஆனால் அனைவருமே இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். மாரடைப்பிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். நம் சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக பெண்களினுடைய உரிமைகள் அல்லது பெண்களுக்குடைய அடிப்படை ஒரு ஜனநாயக ரீதியான அவர்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்புகள் என்பது இன்றைக்கு எல்லா பெண்களுக்கும் கிடைக்கிறதா என்பது மிக முக்கியமான கேள்வி. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு கடந்த 70 ஆண்டுகளில் பல்வேறு விதமான சட்டங்கள் பெண்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக இயற்றப்பட்டிருக்கின்றன. பெண்களுடைய வாழ்க்கையிலும் கூட பல்வேறு விதமான மாற்றங்கள் நடந்திருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிட முடியாது. முக்கியமாக பெண்களுடைய கல்வி என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு அது ஒரு 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 புரட்சிகரமான ஒரு நிலையை எட்டியிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இன்றைக்கும் கூட பல மாநிலங்களில் பெரும்பாலான பெண்கள் கல்வி பயில அனுப்பப்படுகிறார்கள்.
கல்வி கற்ற புதிய தலைமுறையினர் உருவாகி இருக்கிறார்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது. பெரிய அளவிற்கு பெண்கள் இன்றைக்கு பணிகளுக்கு செல்கிறார்கள், வேலைகளுக்கு செல்கிறார்கள், எல்லா துறைகளிலும் போட்டி போட்டு முன்னேறுகிறார்கள். எல்லா விதமான அடிப்படை சுதந்திரங்களும் தங்களுக்கு உண்டு என்பதை சமூக வெளியிலும் குடும்ப வாழ்க்கையிலும் இன்றைக்கு பெண்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் இந்தியாவில் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது என்றாலும் கூட அதன் இன்னொரு புறம் என்பது மிகவும் வேதனைக்குரியது. இன்றும் கூட பல மாநிலங்களில் இந்த பெண்களின் மீதான ஒடுக்குமுறைகள், அதை ஒரு அமைப்பு ரீதியாகவே செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. முக்கியமாக சாதிய மதவாத அமைப்புகள் இந்த பெண்களின் மீதான ஒடுக்குமுறையை திட்டமிட்டு செயல்படுத்துகின்றன. பெண்கள் மீது அதிகாரம் செலுத்துவதை பொறுத்த வரைக்கும் இந்த சாதிய அமைப்புகளும் மத அமைப்புகளும் ஒரு அரசாங்கத்தைப் போல, ஒரு இராணுவத்தைப் போல, ஒரு நீதிமன்றத்தைப் போல செயல்படுகின்றன என்பதை நாம் யதார்த்தத்தில் பார்க்கிறோம். இந்த சாதிய மதவாத அமைப்புகளினுடைய கண்காணிப்பிற்கு அப்பால் எந்த ஒரு பெண்ணும் ஒரு சிறு செயலையும் செய்ய முடியாது என்கிற ஒரு கடுமையான நெருக்கடியான ஒரு சூழல் என்பது இப்பொழுது பல மாநிலங்களில் நிலவுகிறது என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்த்திட வேண்டும். அப்படி சிந்திக்கிற போது சமீபத்தில் வந்த ஒரு செய்தி, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காஃப் பஞ்சாயத்து என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்து பஞ்சாயத்து, அதில் ஒரு கிராமத்தில் உள்ள பஞ்சாயத்து ஒரு குறிப்பிட்ட முடிவை எடுத்திருக்கிறது. அதாவது பொது இடங்களில் இனிமேல் பெண்கள் செல்ஃபோனில் பேசினால் அவர்களுக்கு 21,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று. ஒருவர் செல்ஃபோனை பயன்படுத்துவது என்பது அவருடைய அடிப்படையான ஜனநாயக உரிமை, மனித உரிமை அது. ஆனால் பொது இடங்களில் பெண்கள் செல்ஃபோன் பயன்படுத்தினால் அவர்களுக்கு அபராதம் விதிப்போம் என்று ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு சொல்வது என்பது அது அரசியல் சாசனத்திற்கு முரணானது மட்டுமல்ல, சட்டத்தை, அதிகாரத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக ஒரு சட்டத்தை இயற்றி செயல்படுத்துகிற ஒரு முறை என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. இப்படிப்பட்ட உத்தரவுகளுக்கு சட்ட ரீதியான எந்த அந்தஸ்தும் இல்லை. ஆனால் கிராமப்புறங்களில் இத்தகைய பஞ்சாயத்து அமைப்புகள் தான் வலிமையுடன் செயல்படுகின்றன. அந்த பஞ்சாயத்து அமைப்புகளுடைய கட்டளைக்கேற்ப பல்வேறு விதமான கொடுமைகள் தொடர்ந்து அரங்கேறுவதை நாம் பார்க்கிறோம். பெண்கள் பொது இடங்களில் நடமாடுவதிலிருந்து தொடங்கி அவர்கள் திருமணம் செய்து கொள்வதில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரங்களை கட்டுப்படுத்துவது வரைக்கும் எல்லா விஷயத்திலுமே இந்த காப் பஞ்சாயத்துகள் தீவிரமாக செயல்படுகின்றன என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்களை ஆணவ படுகொலை செய்வது என்பதும் இந்த காப் பஞ்சாயத்துகளினுடைய முக்கியமான வேலையாக இருக்கிறது. அவர்களை தேடி கண்டுபிடித்து எங்கிருந்தாலும் கொல்ல வேண்டும் என்கிற உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டிலும் கூட அப்படிப்பட்ட சில சம்பவங்கள் நடக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இங்கும் ஆணவ கொலைகள் ஆங்காங்கே நடக்கிற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அது நம்முடைய மனதை பதறச் செய்கிறது. ஆனால் ஒப்பீட்டளவில் நாம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமை அல்லது பல வட இந்திய கிராமங்கள் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலையோடு நம்முடைய தமிழக கிராம பெண்களுடைய நிலையை அப்படியே ஒப்பிட முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. தமிழக கிராமப்புறங்களில் இன்றைக்கும் கூட சாதியத்தினுடைய இறுக்கமான பிடி இருக்கிறது, மதவாதத்தினுடைய இறுக்கமான பிடி இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நாம் இங்கு கொண்டு வந்த பல்வேறு விதமான சமூக சீர்திருத்த கொள்கைகளின் மூலமாக அல்லது பெண் விடுதலை தொடர்பான சிந்தனைகளின் வழியாக பெண்களுடைய எம்பவர்மெண்ட், பெண்களினுடைய அந்த ஒரு சுயேட்சையான ஒரு வலிமையை நாம் அவர்களுக்கு உருவாக்கி தருவதற்காக பல்வேறு சட்டங்களை திராவிட இயக்க அரசுகள் தமிழகத்தில் நிறைவேற்றியிருக்கின்றன. பல்வேறு நலவாழ்வு திட்டங்களை நிறைவேற்றியிருக்கின்றன. முக்கியமாக இலவச கல்வி, பெண் கல்வியை வலியுறுத்துதல், படிக்கக்கூடிய பெண்களுக்கான உதவித்தொகைகள் என்று பல விஷயங்கள் தமிழகத்தில் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றன. பெண்களுக்கு சொத்துரிமை போன்ற விஷயங்களும் கூட இங்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் போது உத்தரவாதப்படுத்தப்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதேபோல் வரதட்சணை போன்ற கொடுமைகளுக்கு எதிரான பல சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் 33% இடஒதுக்கீட்டை திராவிட முன்னேற்றக் கழகம் உறுதிப்படுத்தி அதன் அடிப்படையில் பெண்கள் ஒரு பஞ்சாயத்துகளில் பங்கு பெறுவதற்கான ஒரு சூழலும் கூட இங்கு உருவாக்கப்பட்டது. இப்படியாக பெண்கள் வேலைக்கு செல்வது, படிப்பது, அரசியல் அதிகாரம் பெறுவது என பல செயல்கள் இங்கு செய்யப்பட்டதன் மூலம் என்னதான் இங்கு சாதியத்தினுடைய இறுக்கமான பிடி இருந்தாலும் அதிகாரம் இருந்தாலும் அதையும் மீறி இன்றைக்கு பெண்கள் மேலே வருவதற்கும் இந்த சாதிய மதவாத கட்டுமானங்களை உடைத்து கொண்டு அவர்கள் வருவதற்கான பொருளாதார வலிமையையும் மன வலிமையையும் இந்த பெண்கள் பெறுவதற்கும் இந்த 50 ஆண்டுகால திராவிட இயக்க அரசுகள் உதவி இருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் சிலர் பொதுவாக சில ஆணவ கொலைகள் அங்கு நடப்பது அல்லது சில சாதி கொடுமைகள் நடப்பதை மட்டும் மையமாக வைத்துக்கொண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலையையும் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிலையையும் அவர்கள் ஒப்பிடுகிறார்கள். உண்மையில் தமிழகம் அப்படிப்பட்ட மிக மோசமான இருண்ட நிலையில் இல்லை. நாம் பல்வேறு சமூக சீர்திருத்த செயல்பாடுகளை, மாற்றங்களை நாம் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். அந்த மாற்றங்களின் அடிப்படையில் சமூகத்தின் அடித்தளத்தில் பெண்கள் இன்றைக்கு
அடிமைத்தலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கிற உணர்வுடன் மேலெழுந்து வருகிறார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் ஒப்புக்கொள்ளாமல், அவற்றையெல்லாம் பார்க்காமல், எதிர்மறையாக நடக்கக்கூடிய சில விஷயங்களை மட்டும் வைத்துக்கொண்டு தமிழகத்தில் எதுவுமே நடக்கவில்லை என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவது தவறான ஒரு விஷயம். நாம் அடைந்தவை ஏராளம், இன்னும் அடைய வேண்டியவை அதைவிட ஏராளம். மற்ற மாநிலங்களோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தால் தமிழகம் கட்டமைப்பு வசதியாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், அல்லது சமூக நீதி சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அனைத்திலுமே ஒரு முன்னோடியான மாநிலமாக இருக்கிறது. இன்னும் நாம் அதை முழுமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் இது போன்ற செய்திகளின் பின்புலத்தில் நாம் அடையக்கூடிய உணர்வாக இருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் நாம் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் துறையை சார்ந்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இப்பகுதியில் நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை இப்பொழுது கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழகம் மற்றும் புதுவை மாநில தனியார் சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் கார்மாங்குடி எஸ். வெங்கடேசன். ஒரு விவசாயியா, ஒரு மாநில சங்கத்தோட பொறுப்பாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு விவசாயம் எப்படி இருக்கு, எதனால பெரிய பெரிய போராட்டங்களை நடத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது, அரசு கிட்ட இருந்து என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். தனியார் சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகள் சங்கத்தோட மாநில பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். சர்க்கரை ஆலை அப்படின்னு நம்ம சொல்லும் போது கரும்பு விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்திகளில் பார்க்குறோம், அவங்களுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு பணம் அதில் கிடைக்கிறது இல்லை, அரசும் வந்து சரியான முறையில் அதுக்கு கொடுக்கல இப்படின்னு சொல்லி அரசு துறையாக இருந்தாலும் சரி, தனியார் சர்க்கரை ஆலையாக இருந்தாலும் சரி, நிறைய போராட்டங்கள் நம்ம பார்க்குறோம். இதுக்கு அப்பாற்பட்டு விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே விவசாயிகள் படும் பாடுன்னு இன்னைக்கு தினம் ஒரு செய்தி ஊடகங்கள்லையும் செய்தித்தாள்கள்லையும் வந்துட்டு தான் இருக்கு. உண்மையிலேயே விவசாயம் அப்படிங்கிறது என்ன, விவசாயம் இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்ன, ஒரு அரசாங்கம் என்ன மாதிரியான ஒரு சலுகைகள் எல்லாம் விவசாயிகளுக்கு வழங்கணும், அது சரிவர கிடைக்காதனால தான் இந்த ஒரு சூழல்றாங்க. ஒரு விவசாயி அப்படிங்கிற அடிப்படையிலையும் ஒரு பொறுப்பாளர் அப்படிங்கிற அடிப்படையிலையும் இன்னைக்கு இந்த விவசாயம் சார்ந்த ஒரு தொழிலோட நிலைப்பாடு பற்றி நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல நீங்கள் சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகள் சங்கத்தோட பொறுப்பாளர் அப்படிங்கிற முறையில் இந்த கரும்பு விவசாயிகளை பற்றி பேசலாம் சார். கரும்பு அப்படிங்கிற ஒரு விவசாயம் எப்படி செய்யப்படுது, அதன் மூலமாக அதை ஒரு வருமானமாக ஆக்கும்போது எப்படி இதை நீங்கள் நடைமுறைப்படுத்துறீங்க, இதில் என்ன ஒரு பிரச்சனையினால விவசாயிகள்லாம் பாதிக்கப்படுறாங்க? பொதுவாக கரும்பு விவசாயம் என்பது வந்து ஒரு 3 மாதம் கரும்பை வந்து நட்டு உரம் வச்சு தண்ணி விட்டு களை எடுத்து திருப்பி உரம் வச்சு களை எடுத்து அது மாதிரி ஒரு 3 தரம் பண்ணுவோம். பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்தில் அந்த பயிர் நல்ல ஒரு செழிப்பான நிலைக்கு வந்துடும். வந்துச்சுன்னா அப்புறம் வெறுமே தண்ணி பாய்ச்சினா போதும். அது பணப்பயிர்னு அரசு சொல்லும், ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் அது சோம்பேறித்தனமான பயிர். அந்த விவசாயத்தை 3 மாதம் நம்ம வந்து நட்டு கொண்டு போய் பயிர் பண்ணிட்டோம்னா அப்புறம் 12 மாதம் கழிச்சு வெட்டுற போது கொல்லைக்கு போனால் போதும், அது வரைக்கும் தண்ணி மட்டும் பாய்ச்சிக்கிட்டு இருந்தால் போதும் அப்படிங்கிற சூழலில் தான் அந்த கரும்பு விவசாயங்கள் இருக்குது. அதுபோல் வந்து பல விவசாயிகள் அதை நாடி பணப்பயிராச்சு இது மாதிரி ஒரு 3 மாதம் கஷ்டப்பட்டால் போதும், ஒரு கை நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் அதில் இறங்கி விவசாயம் பண்ணதுனால இன்றைக்கி என்ன சூழ்நிலை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது தனியார் சர்க்கரை ஆலையாக இருந்தாலும் சரி, கூட்டுறவு சர்க்கரை ஆலையாக இருந்தாலும் சரி, பொதுத்துறை ஆலைகளாக இருந்தாலும் அரசு அறிவிக்கிற விலையை வந்து கொடுக்க முடியாமல் ஒரு சூழலில் அவங்க இருக்காங்க. ஆலையாரை கேட்டால் அவங்க பல காரணம் சொல்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நட்டு உங்களுக்கு கரும்பை கொடுத்துட்டோம், அந்த கரும்புக்குரிய விலை கொடுக்க வேண்டியது அரசுடைய ஆலையினுடைய கடமை. அதை வாங்கி தரலன்னா, அதை தரலைன்னா தர வைப்பதற்கு அரசுக்கு முழு பொறுப்பு இருக்குது. அப்படி தான் கடந்த 4 ஆண்டு காலமாக நீங்கள் பார்க்கலாம், நிறைய போராட்டங்களை வந்து கரும்பு விவசாயம் தொடர்ந்து தலைநகரில் பண்ணுறாங்க, மாவட்ட தலைநகரில் பண்ணுறாங்க, எங்கேயும் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு கரும்பு விவசாயியுடைய போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இன்னை வரைக்கும் அந்த பிரச்சனை தீராமல் இருக்குது. காரணம் சர்க்கரை ஆலையினுடைய தொழில் நெசிஞ்சு போச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன விலைக்கு நீங்கள் சொன்ன டேட்டில் நீங்கள் சொன்ன டயத்தில் நாங்கள் கரும்பு வெட்டி கொடுத்துட்டோம். எங்களுக்கு பணம் தர வேண்டியது ஆலையினுடைய கடமை. ஆலை வந்து அவங்க சிரமத்தை சொல்ல வேண்டிய இடம் அரசு. இப்போ அரசு சொன்ன விலையை ஆலை தரலைன்னா விவசாயியும் ஆலையும் கூப்பிட்டு வச்சு அரசு பேசி அதை கிடைப்பதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கணும் அரசு. அது சம்பந்தமாக தொடர்ந்து நிகழ்ச்சிகள் போய்கிட்டே இருக்குது. அவங்க அரசு கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, ஆலையாரையும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, எங்களையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க.
அதனுடைய முடிவு இன்னை வரைக்கும் வந்து இல்லை. 4வது ஆண்டாகவும் நம்ம பாக்கி பணத்துக்கு வந்துட்டோம். எங்களுக்கு என்ன சிரமமாக இருக்குன்னா, அரசு விலை அறிவிக்கிறதுனால எங்களுடைய சம்பளம் ஏறி போகுது. ஆள் கூலி, வெட்டுக்கூலியோ, வண்டி வாடகையோ அது மாதிரி இருக்கிறது ஏறி போகுது. எங்களுக்கு இந்த உயர்த்தின விலையும் கிடைக்கிறது இல்லை. அதே நேரத்தில் இங்கே செலவையும் எங்களால் குறைக்க முடியல. அப்போ அந்த லாபம் என்பதோ இல்லை வந்து எங்களுக்கு நஷ்டம் என்பது தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டே போகுது ஒவ்வொரு ஆண்டும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ சென்ற ஆண்டு 2850 ரூபா கரும்புக்கு விலை சொன்னாங்க தமிழ்நாடு சர்க்கார். ஆனால் இது வரைக்கும் 2350 தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க பணம். டன்னுக்கு 500 ரூபா தரல. ஆனால் அங்கே வெட்டுக்கூலியோ, வண்டி வாடகையோ, ஆள் சம்பளமோ, வண்டி கொடுக்குற மாமூலோ நாங்கள் நிறுத்த முடியல. அதெல்லாமே அந்த 2850 விலைக்கு அவங்க எங்கிட்ட வாங்கிட்டாங்க. அப்போ ஒரு சாதாரணமாக அந்த 2350 ரூபா எங்களுக்கு கிடச்சிருந்தா ஒரு 10,000 நஷ்டம் வரும்னு சொன்னால், இப்போ இந்த 2850 சொன்னனால எங்களுக்கு 20,000 நஷ்டம் வர அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ விலை அறிவிக்கிறதுனால விவசாயிகளுக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. இந்த விலை அறிவிப்புக்கு அப்புறமா உங்களுக்கு அது கிடைக்கலன்னா இடைப்பட்ட இடத்துல என்ன மாதிரியான ஏன் இந்த சிக்கல் ஏற்பட்டது? இல்லை, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அது ஆலையாருடைய சிக்கல். ஆலையார் எங்களுக்கு சரியான விலைக்கு கரும்பு விற்கிறது, சர்க்கரை விற்க முடியல, நல்ல விலைக்கு மொலாசஸ் விற்க முடியல, கரண்ட்டை விற்க முடியல அப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் தீர்க்க வேண்டிய இடம் வந்து அவங்க சொல்லிக்க வேண்டிய இடம் அரசு தான் அதை தீர்க்கணும். அதில் நாங்கள் எங்கள் பாட்டு அதில் ஒன்றும் இல்லை. நாங்கள் அவங்களுக்கு ரா மெட்டீரியல் கொடுத்துட்டோம். அடிப்படையான பொருளை கொடுத்தா எங்களுக்கு பணம் கொடுங்கிறத தான் நாங்கள் கேட்க முடிய அவங்களுக்கு லாபம் சம்பாதிச்சானுக்கெல்லாம் எங்கள்கிட்ட கொடுத்து போயிட்டாங்க. அப்படி நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கல. அப்புறம் அதனால் அது அவங்களுடைய கோரிக்கை. அது அரசுகிட்ட அவங்க சொல்லிக்கணும், அரசு அவங்களுக்கு நிவாரணம் பண்ணணும். பொதுவாக இதில் வந்து இது வந்து இந்த தொழில் நசிஞ்சு போனாலும் கரும்பு விவசாயிகளுடைய வாழ்க்கை போயிடும், வாழ்வாதாரம் போயிடும். கரும்பு விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னா நான் கரும்பு போடலன்னா ஆலையும் நசிஞ்சு போகும். அப்போ ரெண்டுமே இவங்க ஒரு பேலன்ஸ் பண்ணி தான் அரசு கொண்டு போகணும். அது முழுமையாக அரசினுடைய கவனத்துக்கு எடுத்து போய் அரசு தான் இதை வந்து தீர்க்க வேண்டிய இடத்துல இருக்குது. அரசு தான் தீர்க்க முடியும். விலை நிர்ணயம் அரசு பண்ணுறது அப்படிங்கிற போது அது சரியான முறையில் கடைசி வரைக்கும் போய் சேருதான்ற பார்க்குற பொறுப்பும் இப்போ அரசுகிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது விவசாயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விவசாயம் ஒரு முக்கியமான ஒரு தொழில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரும்புக்கு அப்பாற்பட்டு என்ன மாதிரியான விவசாயம்லாம் இங்கே நடந்துட்டுருக்கு? பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கிட்டத்தட்ட 32 மாவட்டம் இருக்குது. 32 மாவட்டத்துலேயும் ஒரே விதமான விவசாயம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு எங்கள் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கடலூர் மாவட்டத்தை அங்கேயே 5 விதமான பயிர் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் முந்திரி ஃபுல்லாக வேறு பயிரே கிடையாது, முந்திரி தான். இடையில அந்த இடைப்பட்ட இடத்துல ஏதாவது கொஞ்சம் மழை பெஞ்சுன்னா ஒரு கம்போ சோளமோ வரைச்சி அதில் ஏதாவது கொஞ்சம் இன்டர் கிராப்னு சொல்லுவோம், அதை எடுப்பாங்க. அதுபோல் ஒரு பகுதி பார்த்திங்கன்னா நெல்லை வேறு ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழல். அது காட்டுமன்னாடி சிதம்பரம் பகுதியெலாம் டெல்டா ஏரியா, அங்கே நெல்லை வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் இந்த பக்கம் மங்களூர், நல்லூர் அந்த பிளாக்லாம் எடுத்திங்கன்னா பூரா மானாவாரி பயிர் தான். அங்கே வந்து தண்ணியே கிடைக்காது, மழை பெஞ்சால் தான் தண்ணி. அதனால் அவங்க மானாவாரி பயிர் தான் பண்ண முடியும். இதுக்கு இடைப்பட்ட கொஞ்சம் இடம் கடலூர், பண்ருட்டி, குறிஞ்சிப்பாடி, எங்கள் விருதாலம் தாலுக்கா மாதிரி இருக்கிற இடங்களில் வந்து நெல்லோ, கரும்போ, கம்போ, கேவலோ அது மாதிரி விளைய வைக்கலாம். அது மாதிரியான பூமியினுடைய அமைப்பு அப்படி புவியியல் அமைப்பு அப்படி இருக்கிறதுனால எங்களுக்கு அது ஒரு சௌரியம். ஆனால் இது மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கான்னு தெரியும். இப்போ தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுத்தமாக காவிரியில் தண்ணி வந்தால் நெல், இல்லைன்னா சும்மான்ற மாதிரி அவங்க சூழல் இருக்குது. அது மாதிரி இப்போ நீலகிரி அந்த பக்கம் போட்டிங்கனாக்கா அவங்களுக்கு வந்து மழை பயிர் தான் பண்ண முடியும், அவங்க வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இது தமிழ்நாட்டில் வந்து எல்லா விதமான பயிரும் விளைவதற்கு ஏற்ற பூமியாக இருக்குது. இப்போ எங்களுடைய ஆதங்கம் என்னன்னு கேட்டால், அரசு வந்து இது எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன மாதிரி பயிர் பண்ணலாம், என்ன பயிரை எவ்வளோ அளவு பண்ண சொல்லலாம், அதை வந்து மானிட்டர் பண்ணவங்க கவர்மெண்ட்டை மானிட்டர் பண்ணி. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ஒரு நல்ல விலை வைக்கிது, 40 ரூபா வைக்கணும், எங்கள் விவசாயி பூரா தக்காளி போட்டு நிட்டுறாங்க. இப்போ கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் சைடு ஃபுல்லாக தக்காளி நடுறது தக்காளி 10 ரூபாய்க்கு வந்துடுது கிலோ. அப்போ விலை கிடைக்கும்னு நம்பி பயிர் பண்ண பொருளுக்கு அது அறுவடைக்கு வரும்போது விலை கிடைக்கிறது இல்லை. இப்போ இதை வந்து அரசு வந்து மானிட்டர் பண்ணி இது மாதிரி நீங்கள் இந்த மாவட்டத்தில் இவ்வளோ பண்ணுங்கள், இந்த மாவட்டத்தில் இவ்வளோ பண்ணுங்கள். உதாரணத்துக்கு கூட விவசாயி கேட்பாங்களான்னு தெரியாது எனக்கு. ஏன்னா என்குள்ளே நான் என்னென்ன பயிர் பண்ணுவேன், என்ன அரசு என்ன எனக்கு ஆணையிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் பின்னால் நஷ்டம் வருவதை விட முன்கூட்டி காப்பாற்று வருமுன் காப்போம்னு சொல்லணும்ல, அதுபோல் இது மாதிரி பின்னால் நீங்கள் இவ்வளோ பேர் நட்டிங்கன்னா நாளைக்கு விலை கம்மியாக போயிடும். எந்த பொருளுக்குமே இவ்வளோ கொஞ்சம் டிமாண்ட் இருந்தால் தான் விலை கூட கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த மாவட்டத்தில் இவ்வளோ மட்டும் பயிர் பண்ணுங்கள் அப்படின்னு அரசு முன்கூட்டியே ஒரு அறிவிப்பு கொடுத்து அவங்கள கொஞ்சம் மானிட்டர் பண்ணி பயிர்வாரி முறைப்படி சாகுபடி பண்ண சொன்னாங்கன்னா எல்லா விவசாயிகளுக்கும் அந்த லாபம் வந்து நல்ல விலை கிடைக்கும். அதை வந்து அரசு முழுமையாக கையில் எடுத்துக்கணும். விவசாயத்துறை இருக்குது, வேளாண்மைத்துறை இருக்குது, தோட்டக்கலைத்துறை இருக்குது. இந்த துறைகளுடைய பணியே என்பது விவசாயிகளோட ஒத்து நீங்கள் இது மாதிரி பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் 10 ஏக்கர் நிலம் வச்சுருக்கேன்னு சொன்னால் 10 ஏக்கர் நெல் நடுறது, 10 ஏக்கர் தக்காளி போடுறது, அது மாதிரி இல்லாமல் ஒரு 2 ஏக்கர் தக்காளி போடுங்க, ஒரு 2 ஏக்கர் நெல் நடுங்க, 2 ஏக்கர் கரும்பு போடுங்க, 2 ஏக்கர் மரப்பயிர் பண்ணுங்கள், இது தினசரி வருமான ஒரு மாதிரி ஒரு காய்கறி பயிர் பண்ணுங்கள். அப்படி என்ன வந்து எஜுகேட் பண்ணணும் விவசாயிகளை.
அது மாதிரி பண்ணி அது மாதிரி பண்ண. ஏன்னா என் கொள்ளையில் என்ன விளையுங்கிறது எனக்கு ஒரு அனுபவ அறிவு இருந்தாலும் கூட இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பங்கள் திட்டங்கள் அந்த மானிய திட்டங்கள் எல்லாம் அரசு வந்து முன்னிலைப்படுத்தி எனக்கு வந்து ஒரு விழிப்புணர்ச்சி உண்டு பண்ணணும். நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா இது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சுடுநீர் பாசனம் தராங்க, அது வந்து சிறு குறு விவசாயிக்கு மட்டும் சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி தண்ணியினுடைய தேவை என்பது ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது. வறட்சி, கடுமையான வறட்சி. நீ 1 ஏக்கர் பயிர் பண்ணுறவனுக்கு மட்டும் சுடுநீர் பாசனம் கொடுத்துட்டு 10 ஏக்கர் பயிர் பண்ணுற எனக்கு நீ சுடுநீர் பாசனம் தர முடியாதுன்னு சொன்னால் அப்போ தண்ணி நான் வந்து ஃப்ளட் இரிகேஷனாக தான் பண்ணுவேன், வெள்ளமாக தான் விட்டு கொள்ளையில் பாய்ச்சுவேன். அப்போ குறைய தண்ணியை செலவு பண்ண வேண்டிய இடத்துல நான் 100 லிட்டர் தண்ணியை செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழல் வரும். அப்போ எனக்கு அதில் கட்டுப்பாடு இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சுடுநீர் பாசனமாகட்டும், தெளிப்பு நீர் பாசனமாகட்டும், அதில் சிறு குறு விவசாயினோ பெரு விவசாயினோ பிரித்து பார்க்காம அந்த செலவுகளை முழுமையாக விவசாயிகளை கொடுத்து. ஏன்னா 1 ஏக்கர் பயிர் பண்ணுற விவசாயிக்கு ₹1 நஷ்டம்னா 10 ஏக்கர் பயிர் பண்ணுற விவசாயிக்கு ₹10 நஷ்டம் வருது. அது அரசு கவனத்தில் கொள்ளாமல் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், சிறு விவசாயி கடந்தொழிவு பண்ணுறேன், சிறு விவசாயிக்கு மானியம் தரேன், பெரு விவசாயிக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த கடுமையான கோடைகளை வறட்சியில் இருந்தாலும் 150 ஆண்டுகளுக்கு பின்னால் இன்றைக்கி தான் ஒரு கடுமையான வறட்சியை தமிழகம் சந்திச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி சந்திக்கிற இந்த வறட்சியை நம்ம நீக்கணும்னா, போக்கணும்னா, அப்போ இது மாதிரி நேரங்களில் நம்ம வந்து அதிக அளவில் சலுகையை விவசாயிகளுக்கு வழங்கி அவங்கள பூரா அந்த இதில் கவரேஜில் கொண்டு வரணும். சுடுநீர் பாசனத்துலையோ இல்லை தெளிப்பு நீர் பாசனத்திலையோ அவங்கள கொண்டு வந்துடணும். அப்போ தான் அவங்க தொடர்ந்து அந்த தண்ணியை சிக்கனமாக செலவு பண்ணுற ஒரு விழிப்புணர்ச்சி பெற்று அவங்க வந்து பயிர் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் நிறைய திட்டங்களை வகுக்கிற போது இதில் வந்து பாகுபாடு இல்லாமல் பண்ணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கையாக நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக சார். இப்போ ஒரு மாநிலத்துக்கும் அந்த மண் அதுக்கு தகுந்த மாதிரியான பயிர்கள் வந்து வேறுபடுது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் கடலூர் சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால கடலூரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு முறையிலையும் வெள்ளத்தாலேயும் அதிகப்படியான ஒரு பாதிப்பு இருக்குது, வறட்சியாலேயும் பாதிப்பு இருக்கிறது பார்க்குறோம். தானே புயல்லாம் வந்தபோது அப்படியே ஊரே ஒட்டுமொத்தமாக வீணாக போன ஒரு நிலைப்பாடு தான் இருந்தது. ஒரு விவசாயி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான 2 சிச்சுவேஷனையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற அந்த விவசாயி என்ன மாதிரியான பயிர்கள் எல்லாம் பயிரிடணும், என்ன மாதிரியான ஒரு போக்கு கடைபிடிக்கணும்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர் மாவட்டத்தில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் சரியான வெள்ளம், சென்னையில் வெள்ளம் வந்தபோது அங்கேயும் வெள்ளம் வந்து நாங்கள் பயிரெலாம் ஏற்பட நஷ்டம் ஆனோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கேயும் வறட்சி அங்கேயும் வறட்சி. உதாரணம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஏற்கனவே வீராணத்துலேருந்து தண்ணி எடுத்து வந்து தான் சென்னைக்கு கொடுத்தாங்க குடிநீருக்கு. அப்போ என்ன சொன்னாங்க, விவசாயம் பாதிக்காத அளவுக்கு நாங்கள் குடிநீர் கொண்டு போவோம்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி விவசாயத்துக்கும் தண்ணி இல்லை, குடிநீர் கொண்டு வரதுக்கும் தண்ணி இல்லை, வீராணம் காஞ்சி போச்சு. குறிப்பாக காவேரியில் தண்ணி வெள்ளங்கிறதுனால காஞ்சி போச்சு. இப்போ அடுத்தது நெய்வேலி தண்ணியை பம்ப் பண்ணி மெட்ராஸ் கொண்டு வராங்க. அதை சுற்றி இருந்த ஒரு 50-60 வில்லேஜுக்கு கிராமங்களுக்கு இன்றைக்கி வந்து அந்த விவசாயமும் பாதிக்கப்பட போகுது. இன்னும் ஒரு 2 மாதத்தில் அதுவும் வேலை முடிஞ்சிடும். இப்படி தொடர்ந்து ஒரு வெள்ளம் வந்தாலுமோ இல்லை வந்து வறட்சி வருகிற போதோ அந்த மாவட்டம் பாதிக்கப்படுதுங்கிறது அரசினுடைய கவனத்துக்கு நல்லா தெரியும். நாங்களும் பல முறை எடுத்து சொல்லியிருக்கோம். இப்போ எங்களுடைய கோரிக்கைகள் என்ன வருதுன்னு கேட்டால், இது மாதிரியான காலகட்டத்தை, இந்த மாதிரியான வறட்சி காலத்தை பயன்படுத்தி இப்போ தூர்வாரத்து கூட சொல்லியிருக்காங்க, வந்து மண்ணை வந்து ₹110 ₹100 கட்டி எடுத்துங்க, ஒரு டிப்பருக்கு டிராக்டருக்கு எடுத்துங்கன்னு சொல்லியிருக்க கலெக்டர்லாம் கூட அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. நாங்கள் என்ன சொல்லுவாங்க, காலங்காலமாக வந்து இதில் வந்து நாங்கள் வந்து வண்டல் மண் அதுன்னு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்த இடம் இன்றைக்கி நீங்கள் பல்வேறு நிலையில் வந்து டவுனை ஒட்டி இருக்கிற கிராமங்களில் இது ஏரிகளில் வேறு மாதிரி பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறாங்கன்றதுனால கிராமப்புற ஏரிகள்லையும் நீங்கள் மண் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால இதெல்லாம் தூந்து போய் கிடக்கு. சில பேர் கூட சொல்லுவாங்க தேசிய ஊர வேலைவாய்ப்பு திட்டத்தில் அதெல்லாம் சரி பண்ணுறாங்களேன்னு. அங்கே தேசிய ஊர வேலைவாய்ப்பு வேலையே செய்கிறது இல்லை, அது எங்களுக்கு தான் தெரியும், அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அவங்கெல்லாம் சும்மா பேருக்கு தான் நடக்குது, விட அங்கே ஒன்றும் வேலை முறையான வேலை கிடையாது. இந்த மாதிரியான ஒரு வறட்சியான காலகட்டத்தை பயன்படுத்தி அங்கே இருக்கிற ஏரி குளங்களை வந்து ஃபுல்லாக தூர்வாரிட்டிங்கனாலே மழை காலத்தில் வர தண்ணி அங்கே சேமிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ரெண்டாவது விவசாய பக்கத்துலையும் ஒரு குறை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்ன நான் நினைக்கிறேன்னா, விவசாயம் காலத்துக்கு ஏற்ற பயிரை மாற்றணும். இன்றைக்கி தண்ணியே இல்லை, வந்து காட்டு மாவடி சிதம்பரம் தாலுக்கால சுத்தமாக பயிர் பண்ணாமல் வெட்டியாக உட்காந்துருக்கோம். அதை மாதிரி விட்டுட்டு இந்த வறட்சியை பயன்படுத்தி ஏதாவது மானாவாரி பயிர் பண்ணலாமா, இல்லை ஏதாவது ஒரு குறைஞ்ச தண்ணீரில் நிறைய பயிர் பண்ணுவதற்கு வேறு ஏதாவது வாய்ப்புகள் வசதி இருக்கா, இல்லை ஒரு சுடுநீர் பாசனம் போகலாமா அப்படின்னு மாறணும். இவங்களும் விவசாயிகளும் ஒரு தொடர்ந்து நாங்கள் பண்ண நெல்லியே நட்டுக்கிட்டு இருப்போம், நெல்லியே காவேரியில் தண்ணி வரல அப்படின்னு அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணுறோம், அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணுறோம் அப்படின்னு வாழ்க்கையை போராட்டமாக்கிட்டு போகிறத விட இப்போ நமக்கான வாழ்வை காப்பாற்றுவதற்கு நாமளே நம்மை மாற்றிக்கொள்ளுங்கிறது இந்த நேரத்தில் நம்ம பயன்படுத்தி விவசாயிகளுக்கு சொல்ல விரும்புகிறேன். விவசாயிகளும் மாறணும். இன்னும் விவசாயம் பிடிச்ச முடிய நின்றுக்கிட்டு இருக்காமல் நம்மளுடைய காலத்துக்கு ஏற்ற பயிர், இப்போ உதாரணத்துக்கு தண்ணி இல்லைன்ற போது மானாவாரி பயிர் என்ன பண்ணலாம், அதுக்கு ஏதாவது வழிவகைகள் இருக்கா, அரசுகிட்ட கேட்டு திட்டங்களை கேட்டு இது மாதிரி திட்டங்களை கொடுங்க சார், நாங்கள் இப்படி பண்ணுறோம். ஏன்னா 2 தாலுக்காவில் சுத்தமாக விவசாயமே எல்லாம் போய் கிடக்கு, எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. இப்போ இந்த மாதிரியான வாய்ப்புகளை பயன்படுத்துகிற போது அரசு வந்து ஏதாவது அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி, உதாரணம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதில் தெலுங்கானாவில்
மிளகு வந்து குவிண்டால் குடமிளகா, அது பெரிய மிளகா இருக்கு பாருங்க, அது வந்து குவிண்டால் 15,000 ரூபா போயிருக்கு. 4 நாளைக்கு முன்னாடி வெறும் 4,000க்கு போயிருக்கு. விவசாய பூரா தகராறு பண்ணுறான், போடவே மாட்டோம்னு நிப்பாட்டிட்டு தகராறு பண்ணி இவங்க அந்த வியாபாரிகளை போய் பெரிய சண்டை வளர்க்குறான் வியாபாரிகிட்ட. இப்போ அரசு அங்கே தலையிட்டு என்ன பண்ணுது, மத்திய அரசும் தலையிட்டு இருக்கு, மாநில அரசும் தலையிட்டு விவசாயிகள் கொஞ்சம் மீட்டர் போடுறது 10,000 வரைக்கும் நாங்களே கொடுக்குறோம் பணத்தைன்னு, 4,000 வியாபாரி தரோம், 6,000 நாங்கள் ஆளுக்கு 3,000 தரோன்னு சொல்லி ஒரு 10,000 கிடைக்கிற அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ விவசாயிகளுடைய விழிப்புணர்ச்சி இல்லாத காரணத்தினால தான் நம்ம எதாவது கிடைச்சது போதுன்னு அன்றைக்கி போட்டு வந்துடுறோம். இப்போ நீங்கள் எந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை பார்த்தீங்கன்னாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒழுங்குமுறை விற்பனை கூடலாம் அரசு நடத்துது, அரசுடைய கண் பார்வையில் மேற்பார்வையில் நடக்குது. அந்த இடத்துல வந்து அரசு அறிவிக்கிற விலை கிடைக்கணுமா வேண்டாமா? கிடைக்காது, கிடைக்கிறது இல்லை. ஏன்னா வியாபாரி அங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு அதாவது உச்சபட்சமாக அதிகமாக நெல் வருகிற போது நெல் அறுவடை ஒரு டயத்தில் வருது. ஏன்னா மிஷின் அறுவடை இப்போலாம் யாரும் மனிதனெல்லாம் இருக்கிறதே நின்று போச்சு சுத்தமாக, கிராமங்களில் எல்லாமே மிஷின் அறுவடை தான். அப்போ காலத்தில் ஒரே நேரத்தில் தினம் 100 ஏக்கர் 200 ஏக்கர் 10 மிஷின் வந்ததுனாக்க தினம் ஒரு ஊரியே காலி பண்ணி அறுத்து கொடுக்குறான். அப்படி எடுத்து வரும்போது எல்லோரும் அந்த மார்க்கெட் கமிட்டிக்கு தான் வர வேண்டியிருக்கு, ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துக்கு வரோம். அப்போ வியாபாரி என்ன பண்ணுறாங்க, சரி இன்றைக்கி எல்லோரும் வந்துட்டான், 10,000 மூட்டை வந்துச்சு, தினம் 2,000 மூட்டை ஒரு இடத்துல 10,000 மூட்டை வந்தால் இவன் எப்படியும் விற்றுட்டு தான் போவான், வேறு வழி கிடையாதுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க ஒரு மூட்டைக்கு 100 ரூபா 200 ரூபா விலை கம்மியாக போட்டுடுறாங்க. அதை வந்து மானிட்டர் பண்ண வேண்டிய அரசு மானிட்டர் பண்ண மாட்டேங்குது. நாங்கள் என்ன பண்ண முடியும், வியாபாரி விலை போடல, நாங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் குறைஞ்சபட்ச விலைக்கு கீழே இங்கே பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது, கொள்முதல் பண்ணக்கூடாது அப்படின்னு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கரும்புக்கு விலை சொல்லுது அரசு, அந்த விலைக்கும் கீழே கொடுக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல, அதுபோல் நெல்லுக்கோ சோளத்துக்கோ கம்புக்கோ கேழ்வரகுக்கோ அரசு என்ன விலை அறிவிக்குதோ அந்த விலைக்கும் கீழே இந்த மார்க்கெட் கமிட்டியில் நீ பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது, கொள்முதல் பண்ணக்கூடாது அப்படின்றத ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அது சொல்லணும். அப்போ தான் அந்த அரசு அறிவிக்கிற முழுமையான விலை விவசாயிகளுக்கு கிடைக்கும். பல்வேறு சிரமக்களையில் அந்த விவசாயி அங்கே எடுத்துகிட்டு வரான், அதை பயிர் பண்ணி. நீங்கள் வந்து மழையால் போச்சுன்னா போச்சு, கரண்ட் இல்லைன்னு போச்சுன்னா போச்சு, இல்லை வந்து ஒரு இது எலிவெட்டுன்னு வந்துன்னா போச்சு, இவ்வளவு பல்வேறு இளைஞர்களுக்கு இயற்கை சீற்றங்கள்லாம் தாண்டி அந்த மகசூல் அங்கே எடுத்துகிட்டு வரும்போது அதுக்கு உரிய விலை கிடைக்க மாட்டேங்குது. அப்போ விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கணுங்கிறது தலையாய கொள்கையாக அரசு எடுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம ஒவ்வொரு நிலையிலையும் டெக்னாலஜி வளர்ந்துட்டே போகும்போது ஒவ்வொருத்தரையும் அதற்கான ஒரு வளர்ச்சின்னு போகும்போது விவசாயம் சார்ந்த தொழில்களில் அரசு வழங்குகிற திட்டங்கள் பற்றின ஒரு விழிப்புணர்வு எப்படி விவசாயிகளுக்கு போய் சேருது, அதில் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் வரணும்னு ஒரு ஆலோசனை உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ இதான் நான் சொன்னேன், சித்தராமணி சொன்ன பாருங்கள், நாம்னு இந்த மார்க்கெட்டு எலக்ட்ரானிக் நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டுன்னு ஒன்று ஒரு புதுசாக மத்திய சர்க்கார் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது மாதிரியான மார்க்கெட்டினுடைய செய்திகளை வந்து கீழ்மட்டத்தில் கொண்டு வரணும். இது இப்போ கொஞ்சம் வெளியில் வந்து போகிற விஷயங்களுக்கு தான் இது வேணால் தெரியும் ஒழிய இங்கே இல்லைனா வந்து இப்போ எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா எப்படியோ படித்த பசங்க இருக்காங்க, எல்லோரும் கம்ப்யூட்டர் இல்லாமல் இல்லை, எல்லோரும் ஆண்ட்ராய்டு செல் இல்லாமல் இல்லை, எல்லாருக்கும் அந்த தொழில்நுட்பம் எனக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். என் பையன்கிட்ட பொண்ணுகிட்ட சொன்னால் அவங்க பார்த்து சொல்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், நெட்டை வந்து பயன்படுத்துறதுக்கான வழிவகை அவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த திட்டத்தை இது மாதிரிலாம் ஸ்கீம் இருக்குது, திட்டங்கள் இருக்குது, அரசு வந்து இது மாதிரி அறிவிச்சிருக்கு, இதை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு கீழே வரைக்கும் கொண்டு வரணும். அரசு கொண்டு வந்து விவசாயிகளுக்கு முழுமையான விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும். உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த கிசான் சவுதான் ஒரு ஸ்கீமை நம்ம ஸ்டேட் லெவலில் சொல்லியிருக்காங்க. அது வந்து அதில் ஒரு சௌகரியம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பார்த்துக்கலாம் இந்த தமிழ்நாட்டில் எத்தனை மார்க்கெட்டில் எந்த நேற்று நெல் என்ன ரகம் என்ன வேலை போயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணாக்கா அதை நம்ம பார்த்துக்கலாம். அப்போ நம்ம நெல்லை இங்கே விற்கலாமா அங்கே விற்கலாமான்னு ஒரு முடிவு பண்ணிக்கலாம்னு தெரியுது. இது வந்து மாநில லெவலான ஒரு போட்டி தான். ஆனால் ஆல் இண்டியா லெவலில் நான் போட்டியிடுறதுக்கு இன்னும் நீங்கள் இன்னும் WTOன்றீங்க என்னென்னமோ சொல்ல போகிறீங்க, இன்னும் வந்துட்டு இருக்கு பின்னால் உலக வர்த்தக நிறுவனத்தில் நான் வரும்போது எல்லாரோடையும் போட்டி போட சூழல் நான் வரணும். அப்போ என் பொருளை தரம் பிரித்து விற்கிறத பற்றி எனக்கு சொல்லித் தரணும். நான் இது வரைக்கும் அப்படியே வறுத்து அப்படியே கொண்டாந்து விற்றுக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி பார்த்திங்கன்னா இனிமேல் நீங்கள் போட்டியில் சந்தையில் உங்கள் பொருள் வியாபாரம் பண்ண முடியாது, அடிமாட்டு விலைக்கு தான் கொடுக்கணும். அதனால் நீங்கள் வந்து தரம் பிரித்து இதை விற்கிறதுக்கு கற்றுக்குங்க, இப்படிலாம் பண்ணுங்கிறத இன்னும் கீழ் வரைக்கும் விவசாயிகள் கொண்டு வந்து சேர்க்கணும். அதுக்கு முழுவீச்சில் அரசு வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டை துறையை வந்து பயன்படுத்துங்கிறது தான் என்னுடைய கோரிக்கையாக இருக்குது இந்த இடத்துல. இல்லை ஒவ்வொரு ஊர்லேயுமே இந்த ஊர் பஞ்சாயத்து அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? நம்ம கடன் வழங்குறதுனாலும் சரி மானியம் வழங்குறதுனாலும் இருக்கும்போது இந்த மாதிரி ஆலோசனைகளையும் அவங்க மூலமாகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? அதை வாங்கி சொல்லுவதற்கு அவங்களுக்குலாம் வந்து மேன் பவர் இல்லை, அந்த அளவுக்கு அவங்களுக்கு பொறுமை இல்லை. அவங்களுக்கு கொடுக்குற பணியை செய்யவே அவங்களால முடியலன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் பஞ்சாயத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வழியாக ரோடு போடுறது, லைட்டு போயிடுது, தண்ணி வருதா, அந்த தொகுப்போடு கட்டினாங்களா, இதை பார்க்கறத தவிர அவங்களுக்கு வேறு சிந்தனையே கிடையாது. இப்போ ஊராட்சி மாதிரி நீங்கள் சொல்ல மாதிரி சொசைட்டி மாதிரி வேளாண்மைக்குன்னு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அறிவியல் சென்டர் வைக்கிறாங்க. நான் நாலஞ்சு சென்டர்னு சொல்லுவோம். தொழில்நுட்ப சென்டர் ஒன்று ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு கிராமத்துலேயும் நான் என்ன பயிர் பண்ணுறேன், எவ்வளோ பயிர் பண்ணுறேன், அதனுடைய மகசூல் எவ்வளோ வரும், அதை விற்பதற்கு நான் என்ன பண்ணலாங்கிறத அங்கே யாரோ ஒரு ஆஃபீஸில் போட்டு சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஒரு சந்தேகம் கூட அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம்.
அது மாதிரி கொண்டு வரணும். இப்போ ஒவ்வொரு வில்லேஜுக்கும் அட்லீஸ்ட் ஒரு ரெவன்யூ வில்லேஜுக்கு ஒன்றாவது இல்லை ஒரு 4-5 வில்லேஜ் சேர்ந்தனே ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எல்லா காலத்துலையும் எல்லா வில்லேஜ்லையும் ஆரம்பிக்க முடியலன்னா கூட ஒரு 4-5 வில்லேஜ் சேர்ந்து ஒரு சென்டர். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து நல்ல ஒரு 3-4 ஊர் சேர்ந்து ஒரு கவுன்சிலை வச்சுருக்காங்க. அது மாதிரியான கவுன்சிலுக்கு ஒரு இந்த நாலேஜ் சென்டராவது ஆரம்பித்து வச்சாங்கன்னா அங்கே நான் கேட்குற விவரத்தையும் சொல்கிறதுக்கும் ஆள் இருக்கணும். சும்மா ஆரம்பித்து வச்சுட்டு போட்டால் பிரயோஜனப்படாது. அப்போ நான் போய் அவங்கள ஒரு தொடர்பு கொண்டு கேட்டு எனக்கு கிட்ட ஒரு 500 மூட்டை நெல் இருக்குது, இது இன்றைக்கி என்ன விற்றா என்ன விலைக்கு விற்கலாம், நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க இருக்கிறவங்க எனக்கு தகவலை சொல்லணும். அப்போ இல்லை டெண்டரில் ஏதாவது வாங்கிக்க முடியுமா, அது மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்க முடியுமா, அப்போ செஞ்சு கொடுங்க. அது ஒரு சர்வீஸ் சார்ஜ் நார்மலாக கவர்மெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா கூட அதை நம்ம விவசாயம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அது மாதிரியான சென்டர் வந்து ஊருக்கு ஏற்பாடு பண்ணணும். அப்போ தான் வந்து விவசாயிகள் உடனடியே தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது வந்து ஒரு செய்தியில் சொல்லிட்டா எல்லாரும் போகிறதுங்கிறது வேறு நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் போடுறான்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது மாதிரி. ஆனால் இந்த நியூஸ் வந்து அந்தளவுக்கு விவசாயிட்ட போய் சேராது. இப்போ விவசாயி எனக்கு வயிற்று வலி வரும்போது, என்னுடைய தேவை வரும்போது நாங்கள் தொட்டு கேட்குறதுக்கு ஒரு இடம் இருக்கணும் எனக்கு. அது மாதிரி ஒரு சென்டர், அறிவியல் நாலேஜ் சென்டர்னு பேர் அதுக்கு. அது மாதிரியான ஒரு வில்லேஜுக்கு உன்னை வந்து அரசு தயார் பண்ணுறதுக்கு உருவாக்குவதற்கு முழுமையாக அரசு செயல்படணுங்கிறது என்னுடைய கோரிக்கைங்க. இப்போது பிரச்சனைகள் நிறைய இருக்குது, போராட்டங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அரசாங்கத்துலேருந்து எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும். அதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி அடிப்படை பிரச்சனை வந்து நீர். இப்போது அந்த காவிரி பாசனம் போச்சு அப்படின்னா காவிரியில் தண்ணி இல்லை, கர்நாடகாவில் தண்ணி கொடுக்கல அப்படின்றோம். அண்டை நாடுகளில் இருக்கிற பிரச்சனைன்னு பார்க்குறோம். பொதுவாக நம்மளுடைய நீர் ஆதாரத்தை பெருக்கிறதுக்கான ஒரு முயற்சிகளில் எவ்வளோ தூரம் அரசாங்கம் ஈடுபடுது, விவசாயிகள் அதை பற்றின ஒரு புரிதல் எவ்வளோ தூரம் இருக்கணும்? இப்போ கூட சொல்லியிருக்காங்க, அரசு குடிமராமத்துலாம் சொல்லியிருக்காங்க. குடிமராமத்து செய்கிற அளவுக்கு இன்றைக்கு விவசாயிகள் இருக்காங்களான்னா இல்லை. அன்னைக்கு அந்த தேவைகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி என்ன சோம்பேறித்தனமான விவசாயியாக மாற்றிடுது அரசு. பல்வேறு சலுகைகளை அளித்து பல்வேறு இதழ்களை கொடுத்து என்னை வந்து சோம்பேறித்தனம் ஆக்கிட்டுது. நான் உழைக்கிறதுக்கே தயாராக இல்லைங்கிற கண்டிஷனுக்கு நான் வந்துட்டேன். அப்போ என்னை வந்து உழைக்க வைக்கணும், இல்லை வந்து முயற்சி எடுக்க வைக்கணும்னு சொன்னால் இது ஒரு கோடி தேர் இருக்கிற மாதிரி. இது அரசு மட்டுமே செஞ்சிடவும் முடியாது, அதே நேரத்தில் விவசாயம் மட்டுமே செய்ய முடியாது. உதாரணத்துக்கு இப்போ எங்கள் ஊரில் ஒரு குளம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த குளத்தை நான் தூர்வாரத்துக்கு நான் வந்து 10 விவசாயிகளை சேர்த்துட்டு வரேன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அரசு வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் பர்மிஷன் வரல, மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்குறேன், கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு ப்ரொப்போசல் இன்னும் வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் அந்த சிந்தனை எனக்கு மாறி போவோம். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் இந்த வறட்சியை நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இந்த நேரத்தில் வந்து தூர்வாரினாக்க ஈஸியாக எல்லா இடத்துலையும் மாறலாம். ஒரு பெரிய அது என்ன போர்க்கால அடிப்படையில் இந்த வேலையை செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அரசுக்கிட்ட இருந்து. ஏன்னா இதை விட்டிங்கன்னா அடுத்தது வந்து செப்டம்பர் அக்டோபரில் வர்ற மழையை வந்து திருப்பியும் தண்ணி நேர கடலுக்கு போகிற ஒரு சூழல் தான் வரும். இது ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு, ஆண்டவனாக கொடுத்துருக்க அந்த வாய்ப்பு. வறட்சியாக ஒரு பக்கம் இருந்தாலும் கூட குடிக்கிறதுக்கு பல்வேறு கிராமங்களில் தண்ணி இல்லைன்ற சூழல் இன்றைக்கி இருந்தாலும் கூட, உதாரணத்துக்கு கூட பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் மங்களூர் பிளாக்கில் பார்த்திங்கன்னா குளவாயின்னு ஒரு வில்லேஜ் கிராமம். அவர் சொல்கிறாரு, தலைவரை எங்கள் ஊருக்கு ஒரு நாளைக்கு 4 தரம் தான் தண்ணி, 4 நாளைக்கு ஒரு தரம் தான் தண்ணி கொடுக்குறாங்க, 2 நாளைக்கு ஒரு தரம் கொடுக்க சொல்லுங்கள் தலைவரை, மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லுங்கள் தலைவரங்கிறார். அந்த அளவுக்கு இப்போ தண்ணி பஞ்சம் இருக்கிற இந்த காலத்தை பயன்படுத்தி விவசாயிகளும் முழுமையாக இதில் ஈடுபட்டு அரசும் ஈடுபட்டு இந்த எல்லா நீர்நிலைகளையும் எந்த ஆக்கிரமிப்பு இருந்தாலும் ஏன்னா ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு ஆக்கிரமிப்பில் காலி பண்ண சொல்லி. அப்போ இது யாருடையும் போய் பெர்மிஷன் வாங்குங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் அடித்து கம்ப்ளீட்டாக காலி பண்ணி குளத்தை குளமாக்கி அந்த குளத்துக்கு வர்ற வறுத்து வாய்க்கான்னு போயிருது, தண்ணி வரும். அந்த வாய்க்கால் வழியாக தான் வந்து அந்த குளம் நும்பணும். அது நும்பினா தான் அதுக்கப்புறம் கடைமடை வழியாக அது தண்ணி வெளியே அடுத்த ஊருக்கு நோக்கி போகும். அது மாதிரி அந்த வறுத்து வாய்க்காவையும் கம்ப்ளீட்டாக தூர்வாருவதற்கு இந்த வாய்ப்பை வந்து இந்த நேரத்தை வந்து பயன்படுத்தணும். அரசு அதுக்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும். இது வந்து சும்மா குடிமுறை பண்ணுங்கன்னு வாயால் சொன்னால் மட்டும் இந்த வேலை நடக்காது. வந்து செய்ய வைக்கணும், விவசாயிகளையும் செய்ய வைக்கணும், அரசினுடைய பங்கும் அதில் வேணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா எங்கள் கடலூர் மாவட்டத்தில் சின்ன பெருசுமாக ஒரு 125 ஏரி பீடுபள்ளிக்கு சொந்தமான ஏரி இருக்குது. அது இல்லாமல் இப்போ சின்ன சின்ன குளம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரியான குளங்கள் வந்து ஒரு 4-5 சுத்தம் குளம் இருக்குது. ஆக ஒரு 1000 ஏரி குளங்கள் எங்கள் மாவட்டத்தில் இருக்குது. நீங்கள் ஒரு புக்லினுடைய விலையை பார்த்திங்கன்னா 10 லட்சம் 15 லட்சம் இருந்தால் இருக்கும். ஒரு ஜேசிபி சொல்ல முடியாது. ஒரு 10 ஜேசிபியை வாங்கி ஒரு தாலுக்காவில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் 10க்கு 10 டிரைவர் தான் போடணும். 2 மாதத்துக்கு டிரைவரை போட்டு அதுக்கு டீசல் செலவு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஜேசிபிக்கு அந்த 2 மாதத்தில் அதிகபட்சம் ஒரு 25 லட்ச ரூபா செலவாகும். 25 லட்சத்தை 2 மாதத்தில் 10 ஜேசிபி செலவுனா 250 லட்சம், 2.5 கோடி ரூபா தான். எங்கள் தாலுக்காவில் இருக்கிற அனைத்து குளமும் குளமாயிடும். இது வந்து எங்கள் ஊரில் 8 தாலுக்கா இருக்குது. எண்ணி 2 16 எண்ணார் 4 ஒரு 20 கோடி ரூபாய் இருந்தால் எங்கள் கடலூர் மாவட்டத்தை முழுமையாக தண்ணி பிடிக்கிற மாவட்டமாக ஆக்கலாம். மழை பெஞ்சுன்னா அவ்வளோ தண்ணி வெளியில் போகாமல் பூராத்தையும் சேமிப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து பணம் வந்து வேறு எங்கேயும் நீங்கள் போய் கேட்கணும்னு அவசியம் கூட இல்லை. எங்கள் ஊரில் பெரிய நிறுவனம் NLC நிறுவனம் இருக்குது.
அவங்களுக்கு அந்த ஊரக மேம்பாட்டு நிதி, சமூக பொறுப்புணர்வு நிதி இருக்குது. வருடத்துக்கு 2% அவங்க செலவு பண்ணி ஆகணும். அந்த தொகையை எடுத்து அப்படியே இப்போ நான் சொல்ல வேலை செஞ்சாங்கன்னா என்டையர் கடலூர் மாவட்டமும் உங்களுக்கு தூர்வாரப்பட்டு அந்த முழு கொள்ளளவுக்கு தண்ணி பிடிப்பதற்கு வேண்டிய வழியை பூரா செஞ்சிடலாம். இது எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற பெரிய நிறுவனங்கள்லாம் நான் சொல்லிடுறேன். பக்கத்தில் இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா அரியலூரில் உள்ள சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது, அவங்களுக்கும் ஒரு அந்த சமூக பொறுப்புணர்வு நிதி இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, சின்னது பெருசுமாக ஃபேக்ட்ரி இருக்குது, அவங்களுக்கு வந்து அந்த நிதியை செலவு பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. அவங்க செலவு பண்ணி தான் ஆகணும். அது மாவட்ட இடத்துல தான் அதை மானிட்டர் பண்ணுற ஆஃபீஸர். அப்போ அவங்களுடைய ஒத்துழைப்போடு இதையெல்லாம் இந்த மாதிரியான வேலையை செஞ்சுட்டாங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த வர்ற மழையினுடைய தண்ணி ஒரு தண்ணி கூட வெளியில் போகாமல், 1 லிட்டர் தண்ணி கூட வெளியில் போகாமல் நம்ம வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 டிஎம்சிலேருந்து 6 டிஎம்சி சேமிப்பதற்கு ஒரு வாய்ப்பாகப்படும். ஒரு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா 2 டிஎம்சி சேமித்தா கூட 30 மாவட்டத்துக்கு 32, 60, 70 டிஎம்சியை நம்ம வந்து சேமிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். நம்ம 10 டிஎம்சிக்காக பெரிய தகராறு பண்ணிட்டு கிடக்கிறோம் கர்நாடகாரன்ட்ட. அதையும் அரசு கவனத்தில் கொள்ளணும். இந்த மாதிரியான வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு அரசு வந்து கவனத்தில் கொள்ளணும். இப்போ கண்டிப்பாக சார், எவ்வளோ தேவைகள் இருக்குது அப்படின்னாலும் அதை பற்றின ஒரு புரிதலும் விழிப்புணர்வும் இன்றைக்கி மக்கள்கிட்டையும் தேவை. அதே நேரத்தில் ஒரு அரசாங்கமும் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அதுக்கு மாற்று வழி என்னங்கிறது யோசனை பண்ண வேண்டிய ஒரு சூழலும் இப்போ இருக்குது. உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நாம் அறிந்திருக்க வேண்டிய அரிய தகவல்களை ஒவ்வொரு நாளுமே அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு நமக்காக என்ன பயனுள்ள தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்தியாவில் சாதிக்கு எதிராக சமூக மாற்றங்களை முன்னிறுத்துகிற கோட்பாடுகளை கொண்டவர்களாக விளங்கியவர்கள் என்று மேற்கிலே அம்பேத்கர் என்றால், தெற்கிலே தந்தை பெரியார் என்றால், கிழக்கிலே டாக்டர் ராம் மனோகர் லோகியாவை நாம் சொல்லலாம். ஐயா பெரியார் அவர்களையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் இந்தியா தெரிந்து வைத்திருக்கிற அளவுக்கு ராம் மனோகர் லோகியாவை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் வரலாறு தெரிந்தவர்கள், இந்திய சமூக மாற்றங்களுக்காக போராடுகிறவர்கள் ராம் மனோகர் லோகியாவை தெரிந்து கொள்ளாமல் இருக்க முடியாது. இன்றைக்கு பீகாரில், வங்கத்தில் வந்திருக்கிற பல்வேறு தலைவர்கள் ராம் மனோகர் லோகியாவால் உருவாக்கப்பட்டவர்கள் என்பதும் ஒரு செய்தி. எப்படி அறிஞர் அண்ணா, கலைஞர் போன்றவர்களை தந்தை பெரியார் உருவாக்கினாரோ அப்படித்தான் ராம் மனோகர் லோகியா அவர்கள் இன்றைக்கு இருக்கிற நிதிஷ்குமாரிலிருந்து, சரத் யாதவிலிருந்து, லாலு பிரசாத்திலிருந்து, ஜார்ஜ் பெர்னாண்டஸிலிருந்து அவர்களை எல்லாம் உருவாக்கிய தலைவர் என்று நாம் குறிப்பிடலாம். ஆனால் ஒரு தலைவரிடம் நாம் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கொள்கை இருக்கிறது என்கிற போது அவருடைய எல்லா கொள்கைகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகிற சூழல்களும் ஏற்படக்கூடும். அது ராம் மனோகர் லோகியாவுக்கு மிகவும் பொருந்தும் என்று சொல்லலாம். அவர் 3 கொள்கைகளில் மிக உறுதியாக இருந்தார். அதில் 2 நம் போன்றவர்களுக்கு மிகுந்த உடன்பாடு உடையது, 1 மாற்று கருத்துக்கு உட்பட்டது. 3 கமிட்டிகளை இந்திய அரசு நியமிக்க வேண்டும் என்று ராம் மனோகர் லோகியா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருந்தார். 1 சாதி ஒழிப்பு கமிட்டி, 2வது விலை நிர்ணய கமிட்டி, 3வது ஆங்கில மொழி ஒழிப்பு கமிட்டி என்று 3 குழுக்களை நிறுவ வேண்டும் என்பது லோகியாவினுடைய அடிப்படையான விருப்பம். இதில் சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்பதும், விலைகள், பொருள்களுக்கான விலைகள் நியாயமாக நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்பதும் 100க்கு 100 நமக்கு உடன்பாடான கொள்கை. ஆனால் ஆங்கில மொழியை ஒழித்துவிட வேண்டுமா, ஒழித்து விடுவது நல்லதுதானா என்கிறது ஒன்று நமக்கு கேள்விக்கு உரியதாகவே இருக்கிறது. ஆனால் இந்த 3லும் அவர் உறுதியாக இருந்தார். 1 சமூகம் சார்ந்தது, 1 பொருளாதாரம் சார்ந்தது, இன்னொன்று பண்பாடு சார்ந்தது. மொழி என்பது பண்பாட்டின் ஒரு கூறு தான். சாதி ஒழிப்பு என்பதில் அம்பேத்கருக்கு இணையாக இருந்தார். அம்பேத்கரும் அவரும் பல நேரங்களில் நெருக்கமாக கூட இருந்தார்கள். அம்பேத்கரை விட லோகியா இளையவர், பெரியாரை விட இளையவர். 1910 ஆண்டு தான் லோகியா பிறந்தார். 67 இறந்து போய்விட்டார். 57 ஆண்டுகள் தான் அவர் வாழ்ந்தார். ஆனாலும் 57 ஆண்டுகளில் விடுதலை போராட்டத்திலும் சரி, சமூக விடுதலை போராட்டத்திலும் சரி, அவருடைய பங்கு குறிப்பிடத்தக்கதாகவே இருக்கிறது. சாதி ஒழிப்பு என்பதில் அவர் அழுத்தமாக சொன்ன ஒரு செய்தி, இந்த சாதி என்பது சமூகத்தில் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாத ஒன்று. எப்படி இந்த சமூகம் ஒரு படிநிலை சமூகமாக இருக்கிறதோ அப்படித்தான் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதே சாதி.
சாதி தான் இந்துத்துவத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்களை அப்படியே கப்பி பிடித்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் அவர் எடுத்து சொன்னார். அது மட்டுமல்லாமல் இந்த சாதிக்கும் கல்விக்கும் இருக்கிற தொடர்பை இரண்டும் ஒன்றோடு ஒன்று எப்படி பிணைக்கப்பட்டிருக்கிறது, சாதிக்கும் தொழிலுக்கும் இருக்கிற உறவு என்ன என்பதையெல்லாம் லோகியா விளக்கு இருக்கிறார். அன்றைக்கு நம்மை படிக்காதே என்று சொன்னவர்கள்தான் இன்றைக்கு ஏன் நீ படிக்கவில்லை என்று கேட்கிறார்கள் என்கிற ஒரு நுட்பமான செய்தியையும் அவர்தான் வெளிப்படுத்தினார். தகுதி திறமை இருந்தால் அவரவருக்கு தானாகவே இடம் கிடைக்கும், எதற்காக இடஒதுக்கீடு என்று பலர் கேட்கிறார்கள். ஏன் நமக்கு தகுதியும் திறமையும் அவர்கள் சொல்லுவதைப் போல குறைவாக இருக்கிறது என்று வைத்துக்கொண்டாலும் என்ன காரணம்? தலைமுறையாக படிக்கிறவர்களுக்கு இருக்கிற திறமையை விட 2-3 தலைமுறைகளாக படிக்க தொடங்கி இருக்கிறவர்களுக்கான தகுதி திறமை குறைவாகத்தானே இருக்க முடியும். ஆனால் எது தகுதி எது திறமை என்பதில் நமக்கு பல்வேறு விதமான கருத்துகள் உண்டு. அது ஒரு புறம் இருந்தாலும் காலகாலமாக படித்த ஒரு சமூகம், காலகாலமாக படிப்பு மறுக்கப்பட்ட ஒரு சமூகம் என்று 2 சமூகங்கள் இந்த நாட்டில் இருக்கின்றன. படிப்பு என்பதை தங்களினுடைய வாழ்வின் ஒரு பகுதியாக கொண்டவர்கள் எண்ணிக்கை மிக குறைவு. நீ எல்லாம் படிக்கக்கூடாது, நீ எல்லாம் உழைப்பதற்குத்தான் பிறந்தாய் என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட இந்த மக்களின் எண்ணிக்கை மிக கூடுதல். 3%, 97% இந்த நாடு பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் லோகியா அவர்கள் சொன்னார். படிக்கவே கூடாது என்று நம்மை அன்றைக்கு சொன்னார்கள், இன்றைக்கு நீ ஏன் படிக்கவில்லை என்று அவர்களே நம்மை பார்த்து கேட்கிறார்கள் என்று கூறுவார். எனவே இப்படி சாதிக்கு எதிரான போராட்டத்தில் மிக கூர்மையாக உறுதியாக ராம் மனோகர் லோகியா இருந்தார். சமூக நீதி களத்தில் அவருடைய பங்கு அளவிடற்கரியது. ஒரு கட்டத்தில் அம்பேத்கரும் ராம் மனோகர் லோகியாவும் சேர்ந்தே இனிமேல் கூட்டணி அமைத்து நாம் ஒன்றாக தேர்தலில் போட்டியிடலாம் என்றார்கள். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை லோகியா எதிர்த்தார். நேருவுக்கு எதிராக பல நேரங்களில் தேர்தலில் போட்டியிட்டார். 1956 ஆண்டு அம்பேத்கரும் லோகியாவும் சந்தித்து நாம் 2 பேரும் ஒரு கூட்டணி வைத்து கொண்டு போராடலாம், மேற்கும் கிழக்கும் இணைந்து வருவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று கருதினார்கள். ஆனால் 1956 ஆண்டே அம்பேத்கர் இறந்து போய்விட்டதால் அது நடைமுறைக்கு வரவில்லை. அதற்கு பிறகு ஒரு 10 ஆண்டுகள் லோகியா வாழ்ந்தார். இந்திய அரசியல் எப்படி இருக்கிறது என்பதை அவர் விளக்கினார். இப்போதுதான் பார்ப்பனர் அல்லாதவர்களினுடைய எழுச்சி இந்தியாவிலே ஏற்பட தொடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதமான ஒடுக்கப்பட்ட மக்கள் அரசியல் அதிகாரத்தை கையிலே எடுக்க முன்வந்திருக்கிறார்கள். ஜார்க்கண்ட் முழுவதும் ஆதிவாசிகளின் கையில் அரசியல் இருக்கிறது. மராத்தியத்திற்கு போனால் குடியரசுக் கட்சி என்பது மகர்களினுடைய கட்சியாக, மகார் என்ற அம்பேத்கர் பிறந்த சமூகம் அதுதான் மகார்களின் கட்சியாக இருக்கிறது. தொழிலாளர் விவசாய கட்சி என்பது மராத்தாக்களினுடைய கட்சியாக இருக்கிறது. கணதந்திர கட்சி என்று அன்றைக்கு ஒரு கட்சி இருந்தது. அந்த கணதந்திர கட்சி என்பது பார்ப்பனர்களுக்கு அடுத்த தட்டில் இருக்கிற சத்திரியர்களினுடைய கட்சியாக இருக்கிறது. திமுகவை பற்றியும் அவர் பேசினார். தென்னிந்தியாவில் இன்றைக்கு திமுக என்ற ஒரு கட்சி மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது முதலியார்கள் பார்ப்பனர் அல்லாதவர்களை கொண்ட கட்சியாக இருக்கிறது என்று சொன்னார். அறிஞர் அண்ணா அவர்களை வைத்துக்கொண்டு அவர் அப்படி சொல்லியிருக்கக்கூடும். ஆனால் அது அப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் கட்சி அல்ல, ஒட்டுமொத்தமாக ஒடுக்கப்பட்ட மக்களின் கட்சியாகவே அது வளர்ந்தது என்பதை இன்றைக்கு வரலாறு சொல். எனவே இப்படியெல்லாம் இந்தியாவினுடைய சமூக அரசியல் நிலை குறித்து மிகச் சரியாக விளக்கிய ராம் மனோகர் லோகியா அவர்கள் ஆங்கிலத்தை ஒழித்தே தீர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். அவர் தமிழ்நாட்டுக்கு பேச வரும்போது கூட இவர் ஆங்கிலத்தை எதிர்க்கிறவர், இந்தி வெறியர் என்று சொல்லித்தான் ஒரு தவறான பிம்பம் உருவாக்கப்பட்டு விட்டது. அவர் இந்திக்காக அல்ல, தாய்மொழிக்காக போராடியவர், ஆங்கிலம் கூடாது என்றவர். தாய்மொழி கல்வியே சிறந்தது என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஆங்கிலத்தை இப்போதும் கூட ஒழித்து விடுகிற நிலையில் நாம் இல்லை. ஆங்கிலத்தினுடைய துணை வேண்டாம் என்று சொன்னால் அந்த இடத்தில் இந்தி தான் வந்து அமர்ந்து கொள்ளுமே தவிர நம் தாய்மொழிக்கு ஒரு நாடும் அந்த இடம் கிடைக்காது. எனவே தாய்மொழிக்காக நாம் ஆங்கிலத்தோடு போரிடுகிறோம் என்று கருதி ஆங்கிலத்தை ஒழித்தால் ஆங்கிலத்தையும் இழந்து தமிழையும் தாய்மொழியையும் இழந்து இந்திக்கு இடம் கொடுத்தவர்களாக ஆகிவிடுவோம். அதுவும் இன்றைய சூழலில் அது மிக தெளிவாக நமக்கு கண்களுக்கு தெரிகிறது. ஆனால் ராம் மனோகர் லோகியாவை பொறுத்தளவு எதிர்காலத்தில் ஆங்கிலம் செல்வாக்கு இழக்கும், ரஷ்ய மொழி தான் உலக அளவில் செல்வாக்கு பெறும் என்று கருதினார். அவருடைய அந்த கணிப்பு உண்மையாக ஆகாமல் போய்விட்டது. எப்படி இருந்தாலும் ஒரு சில கோணங்களில் வேறுபட்டாலும் ராம் மனோகர் லோகியா போன்ற
சமூக நீதிக்கான தளத்தில் போராடியவர்களை நாம் கண்டிப்பாக நினைவு கூற வேண்டும். நம் நாட்டின் அடிப்படை சட்டங்களை நாம் அறிந்திருப்பதன் மூலமாக பல சூழல்களில் ஏற்படும் சிக்கல்களை நம்மால் எளிதாக தவிர்க்க முடியும். அந்த வகையில் பல அடிப்படை சட்டங்களை பற்றி இப்பகுதியின் மூலமாக நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் சில சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் சட்டம் பகுதி. வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். நம்ம பொண்ணுங்களையெல்லாம் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். அமெரிக்காக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ, ஜெர்மனில் இருக்கார் மாப்பிள்ளைங்கிறோம், அல்லது கனடாவில் இருக்கார், ஆஸ்திரேலியாவில் இருக்கார், அப்படின்னு லண்டனில் இருக்கார் மாப்பிள்ளை டாக்டரா, இப்படியெல்லாம் சொல்லி நம்ம பொண்ணுகளையெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். கல்யாணம் பண்ணினதுக்கப்புறமா அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தால் நமக்கும் நிம்மதி, அந்த இரண்டு நபர்களுக்கும் அது நிம்மதியை அளிக்கிற விஷயம். ஆனால் அதை தாண்டி இப்போ அங்கே போயிட்டு சமீபத்தில் வந்த ஒரு கேஸ் தான் எனக்கு இதை உங்கள் மத்தியில் எடுத்து சொல்லணும்னு தோணுச்சு. பையனும் பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பையன் அமெரிக்காவில் வேலை செய்கிறான். அங்கே போயிட்டு கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. என்ன காரணம் என்பது உணரப்பட முடியவில்லை இந்த பெண்ணால். அதுக்கு பிறகு அந்த பெண் ஒரு மாதம் 2 மாதம் நீ வீட்டில் இருந்துட்டு வா, எனக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, நான் அந்த கண்ட்ரிக்கு போகணும், இந்த கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பெண்ணு இந்தியா வராங்க. இந்தியா வந்ததோடு சரி, அடுத்து ஒரு மாதம் 2 மாதம் அப்படிங்கிறதுக்குள்ளே இந்த பொண்ணு கொஞ்சம் லீவை நீட்டிச்சா, அதுக்குள்ளே என்னாச்சுன்னா டைவர்ஸ் ஆர்டரே வந்துடுச்சு. அப்போ என்னன்னா, ஒரு இந்தியாவில் திருமணம் செய்து கொண்ட ஒரு கப்புள் இவங்க வெளிநாட்டில் போய் இருக்கிற பொழுது அவர்களுக்கு அடிப்படையான காரணம் இருக்கலாம், நமக்கு தெரியாத அந்த விஷயம். ஆனால் என்ன காரணமாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு தெரியாமலே இவர் டைவர்ஸ் வாங்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டு கொதிச்சு போய் அவங்க என்கிட்ட வந்தாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், முக்கியமாக அமெரிக்காவிலேயோ அல்லது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மணமகன்களுக்கு தன்னுடைய பெண்களை திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஒரு டைவர்ஸ் வாங்கினார்னு வச்சிங்கன்னா அந்த டைவர்ஸ் செல்லுமா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஒருத்தர் டைவர்ஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒன்று நீங்கள் பயந்து நடுங்கி வீட்டோடு இருந்துக்க வேண்டியதில்லை. பொண்ணை வச்சுட்டு காலம் பூரா நான் கண்ணீர் வடிக்கணுமான்னு கதற வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக அப்படிப்பட்ட டைவர்ஸு செல்லாது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை தான் நான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் பேச விரும்பினேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஏன் முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஹிந்து திருமண சட்டம், 2 பேர் ஹிந்துஸாக இருக்காங்க. அவங்க இங்கே கபாலீஸ்வரர் கோவில்லையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கோயில்லையோ ஹிந்து முறைப்படி அம்மி மிதித்து அக்னி பார்த்து அக்னியை வலம் 7 ஸ்டெப்பை எடுத்து வச்சு முறைப்படி மாலை மாற்றி தாலி கட்டி அது அந்தந்த கம்யூனிட்டிஸ்க்கே உரிய சடங்குகளோடு கல்யாணம் பண்ணினாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஹிந்து திருமண சட்டத்தின் கீழே செய்யப்பட்ட திருமணத்தை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கவுண்டி கோர்ட்டில் விவாகரத்து வாங்க முடியுமா? முடியாது. அது புரிஞ்சுக்கணும். என்னென்னா, அப்படி ஒரு நபர் கணவர் அங்கே வாங்கினா கூட அதை நீங்கள் கட்டாயமாக இங்கே வச்சு சேலஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா எந்த சட்டத்தின் கீழ் நீங்கள் திருமணத்தை பதிவு செய்கிறீர்களோ, கட்டாயமாக ஹிந்து திருமண சட்டமாக இருக்கலாம் அல்லது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த சட்டத்தின் அடிப்படையிலே தான் விவாகரத்து என்பது வழங்கப்பட வேண்டியும். இது ஒரு முக்கியமான விஷயம். இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ அந்த பொண்ணு இங்கே வீட்டுக்கு வந்துடுறா, இந்தியாவில் இருக்கா, 1 மாதமோ 2 மாதமோ இல்லை 3 மாதமே கூட, குழந்தை பிறப்புக்குன்னு சில பேர் இங்கே வராங்க, இல்லை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் அங்கே அமெரிக்கன் சிட்டிசனாக இங்கே வந்திருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நோட்டீஸே அனுப்பாமல் அல்லது நோட்டீஸ் சர்வ் ஆகாமல் இது டைவர்ஸ் ஆகிவிடும். இது மட்டும் இல்லை, இது இந்தியா வந்துட்டால் மட்டும் இல்லை. அந்த பொண்ணு அமெரிக்காவில் ஃபிலடெல்ஃபியாவில் இருக்கலான்னு வச்சுக்கலாங்க. இந்த பையன் சிகாகோவில் இருக்கான்னு வைங்க. இப்போ இந்த 2 பேரில் சிகாகோவில் இருக்கிற பையன் ஒரு டைவர்ஸ் ப்ரொசீடிங்கை அங்கே போட்டான்னு வைங்க. நோட்டீஸ் போனதா இல்லையாங்கிறதுக்கான அத்தாட்சி இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அனுப்பி இருக்கலாம், அது ரீச் ஆச்சான்னு தெரியாது. அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அந்த பெண்ணுக்கு தெரியாமலே ஒருதலை பட்சமான உத்தரவு, எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் என்று சட்டத்திலே சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வழக்கை வென்று அவன் அந்த மாதிரி டைவர்ஸ் ஆர்டர் வாங்கியிருந்தா கூட அந்த வெற்றி என்பது அந்த பையனுக்கு, அந்த ஆண்மகனுக்கு, அந்த கணவனுக்கு தற்காலிகமானது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அதை இந்தியன் கோர்ட்ஸில் போட்டு நம்ம சேலஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா இது ஹிந்து திருமண சட்டத்தின் அடிப்படையில் பண்ணது. நோட்டீஸ் கொடுக்காமலே என்னுடைய முதுகின் பின்னாலே இந்த உத்தரவு வாங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம்.
இன்னொரு மூன்றாவது ஒரு காரணம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி திருமணம் பண்ணுகிற போது டைவர்ஸ் பண்ணினா நம்மளுடைய ஹிந்து திருமண சட்டம்னு வைங்களேன், இதில் என்ன சொல்லுவாங்க, ஒன்று அடல்ட்ரி காரணமாக இருக்கணும், அல்லது கொடுமைப்படுத்துதல் காரணமாக இருக்கணும், அல்லது 2 வருடங்கள் டெசஷன் என்பது காரணமாக இருக்கணும். இந்த 3 காரணங்களுக்காக மட்டுமே இவர்கள் டைவர்ஸ் வாங்க முடியும். ஆனால் இன்றைக்கு வெளிநாடுகளில் அவங்க 2 பேருக்கும் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு வந்தாலே டைவர்ஸ் கொடுப்பதற்கான ப்ரொவிஷன் இருக்கிறது. எனவே அந்த நாட்டு சட்டத்திலே போட்டு இந்த இதை வாங்குறது, நோட்டீஸே சர்ப்னாலும் வாங்குறது செல்லாது. அப்போது அதை கூட இங்கே நம்ம சேலஞ்ச் பண்ண முடியும். அதை எடுத்துட்டு இல்லை அவர் வாங்கின டைவர்ஸ் செல்லாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக மிக முக்கியமான காரணம், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ நம்ம ஊரில் இர்ரிட்ரீவபிள் பிரேக் டவுன் ஆஃப் மேரேஜை ஒரு கிரவுண்டாக கொண்டு வரணும்னு ரொம்ப நாளாக எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த பல திருமணங்கள் எங்கே டைவர்ஸ் ஆச்சுன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் ஆகிற பொழுது அந்த காரணத்திற்காக ஒரு ஹிந்து திருமண சட்டத்தின் கீழே நடைபெற்ற திருமணம், பதிவு செய்யப்பட்ட திருமணத்தை நீங்கள் ரத்து செய்ய முடியாது. ஏன்னா ஹிந்து திருமண சட்டத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த 3 காரணங்களை தாண்டி நின்று ஒரு காரணம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸும்பாங்க. அதாவது இயற்கை நியதிகளுக்கு உட்பட்டு தான் ஒரு வழக்கு நடக்க வேண்டும். அதற்கு மாறான முறையிலே ஒரு வழக்கு அங்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தால், அதனாலே விவாகரத்து வழங்கப்பட்டிருந்தால் அந்த மாதிரியான விவாகரத்து செல்லாது. சரி, என்ன பண்ணலாம்? பாதிக்கப்பட்ட நிறைய பெண்கள் நம்மளுடைய நேஷனல் கமிஷன் ஃபார் விமனுக்கு புகார் அனுப்புகிறார்கள். இப்போ நீங்கள் பார்த்து வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான ஒரு துறையே இருக்கிறது. அந்த துறை, அந்த மினிஸ்ட்ரியின் கீழே நீங்கள் உங்களுடைய புகாரை பதிவு செய்யலாம். நீங்கள் அந்த வெப்சைட்டை கூட ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த அடிப்படையில் உங்களை புகாரை பதிவு செய்தால் இது பற்றிய விவரங்களை நம்ம அந்த அமைச்சகம் இருக்குது பாருங்கள், அந்த மினிஸ்ட்ரியினுடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த இதிலிருந்து எல்லாத்தையும் எடுக்க அந்த விவரங்களை சேகரிக்க முடியும். தொடர்ந்து தேவைப்பட்டால் லீகல் எய்டு உதவியோடு சட்ட ரீதியாக அந்த விவாகரத்தை ரத்து செய்யவும் முடியும். சரி, இது ஒரு புறம். இன்னொரு பக்கம் இப்போ நீங்கள் மெட்ராஸில் இருக்கீங்க, அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, நீங்கள் சேலஞ்ச் பண்ணணுன்னா இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்திலேயே கூட நீங்கள் சேர்ந்து வாழ்வதற்கான மனு போடலாம். அவர் போட்டது செல்லாதுன்னு அறிவிக்க கோரி இங்கே மனு போடலாம். நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். அதற்கு இந்திய சட்டம், குறிப்பாக உச்ச நீதிமன்றத்தின் வழக்குகள், பல தீர்ப்புகள் இதுக்கு உறுதுணையாக இருக்கின்றன. எனவே இந்த ஃபாரினுக்கு பொண்ணுகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு திண்டாட வேண்டிய அவசியம் இன்றைக்கு பேரண்ட்ஸ்க்கு கிடையாது. கட்டாயமாக நீங்கள் உங்கள் உரிமையை நிலைநாட்ட முடியும். எனவே இந்த வகையில் வாங்கப்பட்ட விவாகரத்தை ரத்து செய்வதற்கான உரிமை உங்களுக்கு உண்டு என்று அறிந்து சென்னையில் இருக்கிற நீதிமன்றத்திலோ அல்லது உதவி கேட்டு தேசிய மகளிர் ஆணையத்திலோ அல்லது வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான துறையிலோ நீங்கள் மனு கொடுத்தும் நீங்கள் இந்த பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். விழிப்போடு இருங்கள். எந்த காரணத்தை கொண்டும் விவாகரத்துங்கிறதுக்காக அவர் வாங்கிட்டாருன்னு மூலையில் உட்கார்ந்து அழுதுறாதீங்க. தைரியமாக தன்னம்பிக்கையோடு இதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவல். நம் மனம் சீராக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிறப்பாக அமையும். அந்த வகையில் நம் மனதை சீராக வைத்துக் கொள்வதற்கான தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் பதுர் மொய்தீன் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவேற்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே, அன்பார்ந்த நேயர்களே, இந்த இளம் காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் நம்முடைய குழந்தையினுடைய அறிவை பற்றி நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக நாம் இப்பொழுது பார்க்க போவது மிதமான அறிவு, அதாவது மிக மிக மோசமான அறிவு குழந்தைகளை பார்த்தோம். இப்போது நாம் பார்க்க இருப்பது ஓரளவு, அதாவது 25 முதல் 40 வரை உள்ள அறிவுத்திறன் உள்ள குழந்தைகளை பற்றி நாம் பார்ப்போம். இந்த குழந்தைகள் எவ்வாறு இருக்கும் என்று. இந்த குழந்தைகள் எடுத்துக்கணும் என்றால் இதை அதாவது சிவியர் மென்டல் ரிட்டார்டேஷன் என்று சொல்கிறார்கள். சிவியர் மென்டல் ரிட்டார்டேஷன் என்று. சிவியர் மென்டல் ரிட்டார்டேஷன் என்றால் அதாவது அந்த குழந்தைகள் உடைய அறிவுத்திறன் ஐக்கியம் என்பது 25 முதல் 40 வரை 39 வரை இருக்கும். இதுதான் அதனுடைய கேட்டகரி. இந்த குழந்தைகள் எப்படி இருக்கும், இதனுடைய அறிவுகள் என்ன என்று பார்ப்போம். இந்த குழந்தைகள் எப்படி இருக்கும் என்றால், நான் முன்பு சொன்னது போல் அந்த மிக மிக மோசமான குழந்தைகள் இருக்கின்றதே, அந்த குழந்தைகள் எப்படி இருக்கும் என்றால், அதாவது படுக்கையில் இருக்கும், உடல் உபாதைகள் இருக்கும், வலிப்பு நோய் வரலாம் என்று சொன்னேன். ஆனால் இந்த குழந்தைகள் அப்படி அல்ல. இந்த குழந்தைகளுக்கு
பொதுவாக உடல் நோய்கள் வருவதில்லை. ஒன்லி மனம் மட்டும் பாதிக்கின்றது, மன வளர்ச்சி குறைந்து விட்டது, அவ்வளோதான். இந்த குழந்தைகள் பார்க்க நல்ல புஷ்டியாக இருக்கும், நன்றாக இருக்கும், நல்ல வளர்ச்சியாக இருக்கும். குழந்தை படுத்தே இருக்காது அந்த குழந்தைகள் போல். ஏன்னா இந்த குழந்தைகள் தலையினால் நின்றுவிடும். இந்த குழந்தைகளுக்கு தலை நிற்பது என்பது சிறிது லேட் ஆகும், 4 மாதம் வரை செல்லாது. தாய் அங்கே கண்டுபிடித்து விடலாம். இந்த குழந்தைகளும் மற்ற குழந்தைகள் போல் பிறக்கும், வளரும். 3 மாதம் வரும்பொழுது தலை நிற்காது, கொஞ்சம் லேசாக ஒரு 15 நாள் ஆகும். 3.5 மாதத்தில் தலை நின்றுவிடும். அந்த நான் என்ன சொல்கின்றேன், முக்கியமான 3 மாதம் என்று சொல்கின்றேன். 3 மாதத்தில் தலை நின்று விட வேண்டும். அதன் பிறகு நிற்கவில்லை என்றால் ஒவ்வொரு நாளும் அதை கவுண்டட் என்று சொல்லியிருக்கின்றேன். ஆக இந்த குழந்தைகளுக்கு 3.5 மாதம் ஆகும் தலை நிற்பதற்கு. 3.5 மாதம் ஆகிவிட்டால் அந்த குழந்தைகள் ஒருவேளை சிவியர் மென்டல் ரிட்டார்டேஷனாக இருக்கலாம் என்று தாய் உணர்ந்து கொள்ளலாம். நான் சொல்லுகின்ற கருத்தை வைத்து இந்த குழந்தைகள் அதுபோல் இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளை போல பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்காது. ஆனால் இந்த குழந்தைகளுக்கு நாம் சிறிது கஷ்டப்பட வேண்டும். என்னவென்றால் இந்த குழந்தை படுக்கையில் இருக்காது, சாதாரண நடமாடி கொண்டிருக்கும். இந்த குழந்தைங்களுக்கு வயது வரும்போது அது நடக்கும் என்பது லேட்டாக இருக்கும். நான் சொல்லுகின்றேனே, தலை லேட்டாக இருக்கின்றது, எல்லாமே டிலே ஆகும், ஒவ்வொரு கட்டத்திலும் டிலே ஆகும். 6 மாதத்தில் குழந்தை உட்காரும், இந்த குழந்தைகள் கொஞ்சம் சிறிது லேட் ஆகும், காலம் தள்ளி உட்காரும். எல்லா குழந்தைகளும் பார்க்கின்றோம் 1 வயதில் நடந்துவிடும், 10 மாதத்தில் நின்றுவிடும், 1 வயதில் சப்போர்ட் இல்லாமல் நடக்கும் குழந்தைகள். ஆனால் இந்த குழந்தைகளுக்கு எல்லாமே கொஞ்சம் பின்தங்கும். 1 வயது என்பது 1.25 வயது ஆகும், கொஞ்சம் கொஞ்சம் பின்தங்கியே வரும். இதிலிருந்து தாய் என்ன தெரிந்து கொள்ளலாம், என் குழந்தைக்கு ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்கின்றது, நார்மல் குழந்தை அல்ல என்பதை மட்டும் உணர்ந்து கொள்ளலாம். அது உணர்ந்தாலே போதும். அவர்கள் உடனே மருத்துவரிடம், மனநல மருத்துவரிடம் அந்த குழந்தையை அழைத்து சென்றால் அந்த ஆரம்பத்திலே நாம் அதை சரி செய்து கொள்ளலாம். அதுதான் இந்த குழந்தைகள். இந்த குழந்தைகள் நாம் எப்படி சமாளிப்பது, இந்த குழந்தைகளை ஒரு தாய் எப்படி சமாளிப்பாள் என்றால், இந்த குழந்தைகள் நன்றாக சாப்பிடும், ஆனால் இந்த குழந்தைகளுக்கு சாமர்த்தியம் இருக்காது, திறமை இருக்காது. அதாவது நல்லது கெட்டது என்பது தெரியாது, உண்மையாக இருக்கும், எதை எங்கே பேச வேண்டும், எதை யாரிடம் சொல்ல வேண்டும், எங்கே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் தெரியாது. அது மட்டுமல்லாமல் இந்த குழந்தைகளுக்கு அதாவது பொது அறிவு என்பது கூட மிக குறைவாக இருக்கும். அதாவது இந்த குழந்தைகள் நாம் எப்படி அதை தாம் சரிப்படுத்த வேண்டும் என்றால், தாயோட கடமை என்னவென்றால் இந்த குழந்தைகளெல்லாம் அதாவது டாய்லெட் ட்ரைனிங் கொடுக்க வேண்டும். குழந்தைகள் இது தெரியாது, எப்படி உணவு என்பது தெரியாது. அந்த குழந்தை அப்படி இல்லை, படுத்துக்கொண்டே சத்தம் கொடுக்கும், ஏதோ கொடுத்தா சாப்பிட்டு விடும். இந்த குழந்தை அப்படி இல்லை, தன்னை அழகாக உட்காந்து சாப்பிடும். ஆனால் உணவு அருந்தும் பொழுது எப்படி முறையாக அருந்த வேண்டும் என்று தெரியாது. பிளேட்டெல்லாம் சோறெல்லாம் அங்கே சிந்தி சிந்தி அசிங்கமாக இருக்கும், பார்ப்பதற்கு ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதையெல்லாம் தாய் இதை கற்றுக்கொடுப்பாக அதை செய்ய வேண்டும், ட்ரெயின் பண்ண வேண்டும், பயிற்சி அளிக்க வேண்டும். இப்படி தான் சாப்பிட வேண்டும், இப்படி தான் உட்கார வேண்டும், இப்படி தான் இருக்க வேண்டும் என்று அதை ட்ரெயின் பண்ண வேண்டும். இதற்கு பெற்றோர்களுக்கு சிறிது வேலை அதிகம். ஒன்று உணவு அருந்தும் பொழுது, அடுத்தபடியாக டாய்லெட் ட்ரைனிங், மலம் ஜலம் கழிப்பது எப்படி கழிக்க வேண்டும், கண்ட இடத்திலும் கழித்து விடுவார்கள். அதை முறையாக நாம் பாத்ரூமில் முறையாக டாய்லெட்டில் போய் அதை செய்ய வேண்டும் என்பதை நாம் அவர்களுக்கு ட்ரெயின் பண்ண வேண்டும். இவர்களை ட்ரைனிங் மூலமாக ஓரளவு கொண்டு வரலாம். டாய்லெட் ட்ரைனிங், அப்புறம் ஃபுட் ட்ரைனிங் கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இவரெல்லாம் சப்போஸ் குளிக்க போகின்றால் வைத்துக்கொள்வோம், குளித்துவிட்டு சிறு குழந்தைகள் போல், ஒரு 10 வயது குழந்தை கூட சிறு குழந்தைகள் போல் அப்படியே வந்துடுவாங்க, பிறந்த மேனியாக வருவார்கள் தெரியாதவர்களுக்கு. அதையும் பெற்றோர்கள் ட்ரெயின் பண்ண வேண்டும். இது சிவியர் மென்டல் ரிட்டார்டேஷன் உள்ள குழந்தைகளுக்கு. அந்த ப்ரொஃபவுண்ட் உள்ள குழந்தைகள் பிரச்சனை இல்லை, அது படுத்தே இருக்கும். இந்த குழந்தைகள் அப்படி இல்லை, நிறைய வேலை வாங்கும் பெற்றோர்களுக்கு. இதுதான் பெற்றோர்களுக்கு மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கும். இவர்களுக்கு ட்ரெயின் பண்ண வேண்டும் குளித்து விட்டு வரும்போது. ஏனென்றால் நான் முன்பே சொல்லுகின்றேன், அறிவு திறமையால், அறிவால் நாம் செய்யக்கூடிய நம்முடைய விளைகள், அதாவது இது என்ன, அதாவது நன்மை என்ன என்று எடுத்துக்கணும் என்றால், குழந்தைகள் பொதுவாக 5 வயது வரும்போது, 5ஆவது வயது வரும்போது அது நிறங்கள் தெரியும். நிறங்களை கண்டுபிடிக்க தெரிய வேண்டும். மேஜர் நிறங்கள், அதாவது பச்சை, சிகப்பு, மஞ்சள், இவைகளெல்லாம் தெரிய வேண்டும். இதை இந்த குழந்தைகளுக்கு தெரியாது. சிவியர் ரிட்டார்டேஷன் உள்ள குழந்தைகளுக்கு நிறங்களை வித்தியாசப்படுத்த தெரியாது. இந்த குழந்தைகள் அங்கே கண்டுபிடித்து விடலாம். குழந்தைகளுக்கு வித்தியாசப்படுத்த தெரியவில்லை, ஆகவே இந்த குழந்தைக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கின்றது என்பது தாய் அங்கே உணர்ந்து கொள்ளலாம். அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் 8 வயது வரும்போதெல்லாம் குழந்தைகள், பொதுவாக குழந்தைகள் தானே குளிக்கும், தானே குளிச்சு தானே ட்ரெஸ் பண்ணிக்கிறோங்க. குளிச்சுட்டு வரும்போதே அதை, அதாவது நாம் டவல் உடுத்தி கொண்டு நாம் மறைக்க வேண்டியவைகளை உறுப்புகளை மறைத்து விட்டு அழகாக வருவார்கள். இது எல்லா குழந்தைகளும் சகஜமாக செய்யக்கூடியது. அறிவின் வரக்கூடிய நன்மைகள் இவைகள் எல்லாம் இது சாதாரண குழந்தைகள் செய்யும், ஆவரேஜ் குழந்தைகள். இந்த குழந்தைகள் அதை செய்யாது, பிறந்த மேனியாக வரும். அதையும் நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், ட்ரெயின் பண்ண வேண்டும். இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வரணும் அப்படின்னு ஒவ்வொன்றும் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
அப்பொழுது அந்த குழந்தைகளுக்கு ட்ரெயின் பண்ணி கொண்டு வருவது நம்முடைய கடமையாகும், தலையாய கடமையாகும். இல்லை என்றால் அந்த குழந்தைகள் நாம் தான் தலைகுனி வேண்டியது இருக்கும் மற்ற இடங்களில், பொது இடங்களில் எல்லாம். ஆகவே அந்த குழந்தைங்களுக்கு இதுபோல் ட்ரெயின் பண்ண வேண்டும் என்றால் அந்த குழந்தைகளை நாம் ஓரளவு சீராக கொண்டு வரலாம். இந்த குழந்தைகளும் பொதுவாக பெற்றோர்களுடைய கஷ்டங்கள் என்னவென்றால் இந்த குழந்தைகளை வெளியில் கொண்டு செல்ல முடியாது. இந்த குழந்தைகளை வெளியில் கொண்டு செல்ல முடியாது. ஏனென்றால் வெளியில் இந்த குழந்தைகளை கூட்டி செல்லும் பொழுது பல பிரச்சனைகள் இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு எங்கே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாது, எதை பேச வேண்டும் என்று தெரியாது, எதை எங்கே பேச வேண்டும், எதை எங்கே மறைக்க வேண்டும் என்று தெரியாது. சாதாரணமாக பேசிக்கொண்டே இருக்கும். அதாவது என்ன சொல்வார்கள், அதாவது கான்கிரீட் என்பார்கள், அது அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் இருக்காது, கான்கிரீட் திங்கிங் சொல்வார்கள். அப்படியே பேசிகிட்டு இருக்கும் அந்த குழந்தைகள். ஆகவே பெற்றோர்கள் இவர்களை அழைத்து செல்ல வைக்கப்படுவார்கள். இன்னும் அவர்களை நாம் அதாவது இன்னும் மேற்கொண்டு பெற்றோர்களுடைய கடமை என்ன, அந்த குழந்தைகளை நாம் எப்படி அதையும் ஒரு நல்ல குழந்தையாக நாம் உருவாக்க வேண்டும் இந்த நாட்டிற்கு, அதை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் காண்போமே. நன்றி, வணக்கம்.